Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nimati Property Management. Contact 7667008999. இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பாஜக மாவட்ட செயலாளர் வந்து குணசேகரன்றவர் இன்னொரு பக்கத்து லேண்டை வந்து அபகரிப்பு பண்ணுறதுக்கு அவங்க ஒத்துக்கலைன்னா அந்த லேண்டு நில உரிமையாளரை கொலை பண்ணிவிட்டு அந்த லேண்டை கையகப்படுத்திருக்காங்க. வழக்கறிஞர் தலித் பிரவீனா அவர்கள் போராடும்போது என்ன போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு 8 மணி நேரம் உட்காந்து குற்றவாளி மாதிரி என்னை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கி வந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. தமிழக ஜனநாயகம் விலை பேசப்பட்டிருக்குது, படுகொலையே செய்யப்பட்டிருக்கு. இல்லை, இது வந்து நம்ம உறுதி செய்யப்படாத ஒரு தகவலை வந்து நீங்கள் வந்து பொதுவெளியில் வெகுஜன மக்கள் ஊடகத்தில் வந்து நீங்கள் பேசுகிறீங்க. நான் வந்து ஜெயலலிதா மரணம் பற்றி முழு உண்மைகள் தெரிந்த ஒரு நபர்ன்றது உங்களுக்கு இது வரைக்கும் தெரியுமா என்னன்னு தெரில. ஏன்னா சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி 3 பேருமே நாட்டிற்கான கடமையை செய்யாமல் எதிர்கட்சியை கையில் வச்சிருக்கிறது தான் பாஜகவோட அட்டூழியங்களுக்கான காரணம். இடியை தூக்கி அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டால் போலீஸ் பவர். இடி அரெஸ்ட் பண்ணாமல் என்ன போட்டு கிரிமினல் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் அது போலீஸ் பவரா? அது போலீஸோடைய ஒரு நான் இப்படி மூவ் பண்ணால் இப்படி போலீஸ் இப்படி மூவ் பண்ணுறேன், நான் ரோட்டில் இப்படி நடந்தால் இப்படி நடக்கிறாங்க, முன்னாடி நடந்தால் முன்னாடி நடக்கிறாங்க, பின்னாடி நடந்தால் பின்னாடி, இப்படியே என்னை வந்து சுற்றிகிட்டே இருக்காங்க. இல்லை என்னுடைய சொல்கிறதுக்கே அவமானமாக ஃபீல் பண்ணுறேன். நான் பேண்ட்டே வந்து என்னை நடு ரோட்டில் என்னோட சுடிதார் பேண்ட்டே வந்து கீழே வந்துச்சு. தமிழ்நாடு போலீஸ் போர்ட்ஃபோலியோ இஸ் டோட்டலி ஹேண்டில்டு பை பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், நரேந்திர மோடி ஆஃபீஸ், பிஜேபி. விஷயத்தை நாங்கள் தானே வெளியே கொண்டு வந்திருக்கோம். அப்போ இந்த விஷயத்துக்கு நாங்கள் கூட நிற்போன்னு அவங்க சொல்லலை. அவங்க தான் போராடவே வரேன்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இதை நாங்கள் கையில் எடுத்துப்போம். ஸோ இதை கையில் நம்மளை கைட்டு விட்டுட்டு உண்மையாக போராடுறவங்கள வந்து அப்புறப்படுத்துறதும், போலியாக போராடுறவங்கள முன்னிறுத்தும் போது என்ன செய்வாங்க, அந்த இஷ்யூவை டிஃப்யூஸ் பண்ணிட்டு வேறு மாதிரி. ஸோ இந்த விஷயத்தை வந்து டிஃப்யூஸ் பண்ணி விட்டுட்டு கிரைம் கண்டினியூஸ்ன்னு போயிடுவாங்க. குற்றம் தொடரும். இல்லை, கரெக்ட். நமக்கு தேவை தீர்வா இல்லை நாம தான் செஞ்சோங்கிற அந்த ரெண்டுமே தேவை. ரெண்டுமே தேவைன்ற நான் எனக்கு போய் சொல்லணும். அதாவது என்னன்னா, இப்போ நீங்க வழக்கறிஞர் பிரவீனா முன்னெடுத்ததை எழுதுற பரிச்சைக்கு பாஜக தலைவர்களின் கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. இங்க வந்து பாஜக, அண்ணாமலை, தமிழக அரசு, திமுக அரசு டம்மி இப்படியே பிளான் பண்ணிட்டு இருந்தா என்னோட முகநூலில் இன்னைக்கு காலையில் போட்டேன், திருந்தவே மாட்டார் ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா இஸ் புட்டிங் பீப்புள் டவுன். கருணாநிதி அவர்களும் படுகொலை செய்யப்பட்டார்ன்ற ஒரு உண்மையை நான் வெளியிட்டிருக்கேன் ஒரு கட்டுரையில். செயற்கை யாராவது பண்ணுவாங்களா மேடம்? அவ்வளோ பெரிய மருத்துவமனை. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது பெரிதினும் பெரிதுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பிரவீனா அவர்கள். வணக்கம் மேம். வழக்கறிஞர் தலித் பிரவீனா. மேம், இப்போது உங்களுடைய ஒரு கட்டுரையை வந்து 1/2 மணி நேரத்தில் வாசிக்க முடிஞ்சது. அதன் பிறகு நீங்கள் எடுத்த முயற்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த 2 விவசாயிகளுக்கு எதிராக இடி வந்து எப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை நீங்கள் வெளிப்படுத்தி பேசியிருந்தீங்க. அது தொடர்பாக நேற்று நீங்கள் காவல் நிலையத்துக்கு போகிற வரைக்குமான செய்திகள் வந்து வெளியாச்சு. நேற்று காவல் நிலையத்துக்கு போனீங்களா? காவல் நிலையத்தில் புகார் என்ன கொடுக்க முயற்சி பண்ணீங்க? வாட் ஹேப்பன்ட் இன் எஸ்டர்டே ஆக்சுவலி? நான் வந்து புகார் கொடுத்தது ஜூலை 5ஆம் தேதி சென்னை டிஜிபி அலுவலகத்தில். எங்களை இடி வந்து எங்களை வழக்கறிஞர்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளின பிறகு, அதாவது நான் வந்து ஃபார்ம்ஸ் தருவாங்க, அவங்க சம்மன்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த சம்மன்ஸை வந்து அவங்க உள்ளே வாங்கிட்ட பிறகு அவங்க ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபார்ம்ஸ், அதாவது தேர்தல் மனுக்கள் மாதிரி ஒரு தொகுப்பு படிவங்களை கொடுக்குறாங்க. அந்த படிவங்களை வந்து ஃபுல்லாக பூர்த்தி பண்ணணும். அதை பூர்த்தி பண்ணி உள்ளே கொடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோத்தையும் நம்ம எவிடன்ஸ் எல்லாமே உள்ளே கொடுத்த பிறகு என்ன செய்கிறாங்க, அதில் பார்க்குறாங்க இது யார் ஃபில் பண்ணியிருக்காங்க, வழக்கறிஞர் தலித் பிரவீனா. இதை வந்து ரிதேஷ்குமார் இடி டீம் அவங்களுடைய மேலதிகாரிகளுக்கு தெரிவிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிதேஷ்குமார் இஸ் நாட் ஆக்டிங் பை ஹிம்செல்ஃப். அவருக்கு யாரோ ஆர்டர்ஸ், அவருக்கு மேலதிகாரிகள் சுப்பீரியர் பிஜேபி நரேந்திர மோடி அலுவலகத்தில், இந்திய பிரதம மந்திரி அலுவலகத்தில் இருப்பவர்கள் ஆர்டர் போடுறாங்க.
இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பேங்க் மேனேஜர் வந்து பியூன் சொல்கிறத செய்வாரா, இல்லை அவருக்கும் மேலே இருக்கவர் சொல்கிறத செய்வாரா? நான் உலகத்தில் இல்லாத ஒன்றை பேச தயாராக இல்லை. உலக வழக்கு எப்படி? பியூன் சொல்கிறத செய்வாங்களா? தனக்கு மேலே உள்ள அதிகாரிகள் சொல்கிற சுப்பீரியர் ஆர்டர்ஸ், தனக்கு மேலே இருக்கவங்க சொல்கிறதா செய்வாங்க. அதே போல் இந்த ரித்திஷ்குமார் இடி அசிஸ்டன்ட் டைரக்டர் தனக்கு இந்திய பிரதம மந்திரி அலுவலகத்திலிருந்து நரேந்திர மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் இவங்க சொல்கிறத தான், நட்டா, மோகன் பகவத் இவங்க சொல்கிறத தான் அவர் கேட்குறாரு. இவங்க தான் டீம். ஐம்பெரும் தலைவர்கள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? காங்கிரஸில் ஐம்பெரும் தலைவர்கள், திமுகவில் அந்த மாதிரி இவங்க ஐம்பெரும் தலைவர்கள்லாம் இங்கே இருக்காங்க பாஜகவில். அவங்க சொல்கிறத தான் செய்கிறாங்க. இப்போ ரித்தேஷ்குமாருடைய ஏன்னா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அப்புறம் வந்து ஆர்டர்ஸை அதுபடி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. எங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. மேலே தான் கை வைக்கல, ஆனால் கெட் அவுட் அப்படின்றத கெட் அவுட் பண்ணிடுவோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இடி சட்டத்தை ஏன்பா மதிக்க மாட்டுதுன்னு கேட்கும்போது, சட்டமாவது ஏதாவது நீங்கள் என்ன இடி கிட்ட வந்து இது சட்டமெல்லாம் பேசுகிறீங்க? இடி எவ்வளோ பவர்ஃபுல், இடி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சட்டத்துக்கு யார் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும்னு தான் மன்னர் ஆட்சி முறையை ஒழிச்சிட்டு நம்ம மக்கள் ஆட்சி முறைக்கு வரும். அதிகார பகிர்வு தான் மக்கள் ஆட்சி. ஒருத்தர் மன்னர்ன்ற ஒருத்தர் கையில் கிடையாது. மக்களாகிய நாம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த நாட்டில் உள்ள பிரஜைகள் அனைவருக்கும் சமமான அதிகாரம் இருக்கிறது இந்திய அரசியல் முறை சட்டப்படி. நம்ம பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டப்படி இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எல்லோருடைய இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்கும் உள்ள சமமான அதிகாரத்தை தான் குறிக்குது. ஆர்டிகல் 14 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்பீக்ஸ் அபவுட் ஈக்குவாலிட்டி. அப்படி இருக்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க ஈடிக்கு ட்ரக்கோனியன் பவர்ஸ் இருக்குது. அப்போ ஈடி என்ன ட்ராக்குலாவா? ஹியூமன் பிளட்டை குடிக்கிற ட்ராக்குலாவா? மனித ரத்தத்தை குடிக்கிற ட்ராக்குலாவா இடி? இடிக்கு அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, போலீஸுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. திருட்டை தவிர்க்கணும், திருடர்களை பிடிக்கணும், காவல் காக்கணும். இது காவல்துறையோட அதிகாரம். இதை வந்து அதிகாரம் என்பது என்ன? கடமை உணர்வு, கடமையை செய்யுங்கன்றது. இந்த கடமையை செய்யாமல் இதை வந்து கடமையை செய்வதற்கு எதிரான ஒரு செயல் அதிகார துஷ்பிரயோகம். இந்த அதிகார துஷ்பிரயோகம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது. காவல்துறைக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, நீதித்துறைக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அதே மாதிரி இடிக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, எம்எல்ஏக்கு ஒரு அதிகாரம், எம்பிக்கு ஒரு அதிகாரம். நம்ம வீட்டில் குப்பை கலெக்ட் பண்ணுறவர் கூட அவருக்குன்னு ஒரு கடமை அதிகாரம் இருக்குது. வந்தோடனே அம்மா குப்பை கொடுத்துட்டு வச்சிட்டியா அப்படின்வார். அவர் வேலை அவருக்கு ஆகணும். ஸோ டியூட்டி தான், டியூட்டி அண்ட் ரைட்ஸ் ஆர் பவுண்ட் டுகெதர். ஆனால் நாங்கள் கடமையை செய்ய மாட்டோம். உரிமை என்ற பெயரில், அதிகாரம் என்ற பெயரில் நாங்கள் அட்டூழியங்களை செய்வோம், துஷ்பிரயோகம் பண்ணுவோன்றது ரொம்ப தப்பு. இது ஜூலை மாதம் நடந்த சம்பவம் சொல்கிறது இல்லையா? ஆமாம், ஜூலை மாதம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, இடி நிறைய பவர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, அரசியல் ஆயுதமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஒன்று, இப்போது போலீஸ்க்கு அதிகாரம் இருக்குன்னா ரோட்டில் போகிற வரவங்கள வாங்க உங்களை பிடிச்சி நாங்கள் உள்ளே போடுவோன்னு சொல்ல முடியுமா? ஜட்ஜுக்கு மரண தண்டனை கொடுக்க, ஆயுள் தண்டனை கொடுக்க அதிகாரம் இருக்குன்னா வாங்க வாங்க உங்களெல்லாம் பிடிச்சி நான் ஜெயிலில் போடுறேன்னு சொல்ல முடியுமா? ஒரு குறிப்பிட்ட குற்றம் அவங்க மேலே இருக்கணும், அதுக்கான ஃபார்முலேஷன்ஸ் இருக்கணும், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் ஹேஸ் டு பி ஃபாலோட். அப்போ இடியும் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் இருக்குது, அந்நிய செலாவணி சட்டங்கள் இருக்குது. அவங்களுக்கு பணத்தை ஏமாற்றி விட்டு லோன்லாம் வாங்கிட்டு கோடி கணக்கில் வாங்கி விட்டு வெளிநாட்டுக்கு தப்பி செல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணுறது, நடைமுறைப்படுத்துவது தான் இடியோட வேலை. இடி இது போன்ற குற்றமுறையில் ஒரு சம்மன்ஸை அனுப்புனாங்கன்னா இடிக்கு வந்து ஒரு செக்ஷன் இருக்குது,
உடனே இடி ஆஃபீஸரை தூக்கி 2 வருஷம் உள்ளே போடுங்கன்னு. அதுவும் மக்கள் பவர் தானே. நான் என்ன சொல்கிறேன், இந்த பக்கம் அதிகாரிகளோட பவர்னால் இந்த பக்கம் மக்கள் பவர் பேலன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதிகாரிகளோட பவர் இது பண்ணும்போது அதுக்கு ஒரு செக்ஷன் வச்சு மக்கள் பவரை உயர்த்துவாங்க. பேலன்ஸ் இருக்கணும், லாவில் பவரில் இருக்கணும். இந்த பவர் பேலன்ஸ் இல்லைன்னா பிரச்சனைகள் அட்டூழியங்கள் தான் நடக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பிரச்சனைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இடி தவறான அணுகுமுறை. சட்டம் சரியாக இருக்குது, மணி லாண்ட்ரிங் ஆக்ட் கரெக்டாக தான் இருக்குது. நான் சட்டத்தை ஒரு வரியும் படித்து பார்த்துட்டு ஒரு வார்த்தையும் சரியாக தான் இருக்குது. சரியாகலன்னா நான் சொல்லலாம் சட்டமே மாற்றணுங்கன்ட்டு. எல்லாம் சரியாக இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் போராடி இருக்கிறீங்க. நேற்று நடந்த சம்பவம் என்ன? காவல் நிலையத்தில், தமிழ்நாடு காவல்துறையில் உங்களுக்கு நடந்த சம்பவம் என்ன நேற்று? அதை பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று நான் ஜூலை 5ஆம் தேதி டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. அந்த கம்ப்ளைண்ட்டை கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸ் மூலியமாக இவங்க போலீஸ் நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் டிஜிபி ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்கும்போது இடியோட ஒரிஜினல் சம்மன்ஸ் இருந்தது இல்லைங்களா, அது ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்து ஒரு காப்பி அட்டாச் பண்ணி தான் நாங்கள் போலீஸில் கொடுத்தோம். ஸோ அந்த சம்மன்ஸ் எதை வச்சு நீங்கள் என்னை விசாரிக்க போகிறீங்க, பேஸ்ட் அப்பான் த எவிடன்ஸ் அப்படி தானே விசாரிக்கணும். ஸோ அந்த அத்தாட்சி, முக்கிய அத்தாட்சியான டிஜிபி ஆஃபீஸில் நான் கொடுத்த அந்த சம்மன்ஸ் காப்பியும் அட்டாச் பண்ணி நீங்கள் கூப்பிடுங்க நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். மேலிடத்துல கேட்டிருக்கோம், கமிஷனர் ஆஃப் போலீஸில் திரும்ப கேட்டிருக்கோன்னு சொன்னார் இன்ஸ்பெக்டர். அது டிலே ஆகிட்டுருக்கு மேடம், நீங்கள் கிளம்பி வந்துடுங்க அப்படின்னாங்க. ஸோ நான் கிளம்பி போயிட்டேன். என்கிட்ட சம்மன்ஸ் காப்பி இருந்துச்சு, அதை வச்சுட்டு நான் போயிட்டேன். ஸோ நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முந்தானேற்று, அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி ஈவினிங் ஒரு 4:30 அந்த டைமில் நான் போயிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது 5 மணி ஆயிடுச்சு. 5 மணியிலிருந்து 31ஆம் தேதி டிசம்பர் 2023 2 நாள் முன்னாடி 5 மணியிலிருந்து இரவு 1:30 மணி வரைக்கும் 8 மணி நேரம் என்னை தொடர்ச்சியாக போலீஸ் விசாரணை பண்ணாங்க. நான் என்ன குற்றவாளியா? ஒரு குற்றம் நடக்குது, அதை தடுக்க போகிறோம். அப்போ என்னை 8 மணி நேரம் போலீஸ் விசாரணை பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டரை ஒரு 5-6 மணி நேரம் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, ஸ்டேஷனை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னது. அப்போது ஸ்டேஷன் நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் என்னை விசாரணைக்கு வர சொன்னது. அதை நம்பி தான் நான் போகிறேன். காவல் நிலையத்திலேருந்து நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் இன்ஸ்பெக்டரை ஒரு 6 மணி நேரம் ஸ்டேஷனுக்குள்ளேயே நீ வரக்கூடாதுன்னு வெளியேற்றிட்டாங்க. இதை யார் செய்தது? அதுக்கு பிறகு வேறு யாரோ அதிகாரிகள் போலீஸ் பேட்ஜோடு விசாரிக்கிறாங்க. ஒரு ரூம் இருக்குது, இப்போ ரிசப்ஷனில் என்னை உட்கார வைக்கிறாங்க. அம்மா உங்களை கூப்பிட்றாங்கன்றாங்க. நான் போய் ஒரு விளக்க சொல்கிறேன். அவங்க திரும்ப அவங்க உயர் அதிகாரிக்கு ஃபோன் பேசுகிறாங்க. அம்மா கொஞ்சம் வெளியே போயிடுங்க, நாங்கள் ஃபோன் பேசுகிறோன்றாங்க. திரும்ப நான் வெளியே உட்காரணும். இப்படி என்ன கூப்பிடுறதும் அனுப்புறதும் கூப்பிடுறதும் அனுப்புறதும் இதையே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் கேட்குறேன், எத்தனை வாட்டிப்பா ஒரு இடத்துல வச்சு விசாரணை பண்ணாலும் பரவாயில்ல, ரிசப்ஷனில் உட்கார வச்சுட்டு என்னை உள்ளே கூப்பிட்றீங்க, ஒரு கேள்வி கேட்குறீங்க, அப்புறமா அப்புறம் எழுதி கொடுக்க சொன்னாங்க. நான் ஒரு பேப்பர் வாங்கி எழுதின அப்புறம் எனக்கு அது அங்கே சரியாக எழுத முடியல. சார் நான் ஃபோன்லேயே டைப் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கடகடன்னு ஃபோனில் வாய்ஸ் டைப்பிங் பண்ணி நான் பத்திரிக்கைக்காரங்க ஒரு 5-6 பேர் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. கரிகாலன், அப்புறம் அவர் கூட யூடியூபர் கரிகாலன், அப்புறம் அவர் கூட இன்னொரு 5-6 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கொடுங்க மேடம் நாங்கள் போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னாங்க. அப்புறம் போலீஸ் இல்லைப்பா நாங்கள் உள்ளே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறோம், அப்படியே மேடம் நுங்கம்பாக்கம் f3@gmail.comக்கு அனுப்பிவிட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் என்னோடய ஃபோன்லேருந்து மெயில் அனுப்பினேன். அவங்களே 2 பேர் எத்தனை பிரிண்ட் அவுட் மேடம் வேணும்னு கேட்டாங்க. 2 கொடுங்க, உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று, ரிசீவ்டுன்னு கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு. உங்கள் கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு நான் என்ன எழுதி கொடுக்குறேன்ட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அதை மேலதிகாரிகளுக்கு அனுப்புகிறாங்க.
இந்த பேராகிராஃப் என்ன, இது என்ன, அது என்னன்னு எனக்கு ட்ரில் பண்ணிகிட்ருக்காங்க. கம்ப்ளைண்ட் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக அமலாக்கத்துறை தமிழக ஏழை விவசாயிகள் நிலத்தை அபகரிக்கிறது, இது நிலத்தை அபகரிக்கணுன்றதுக்காகவே எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் எந்தவித குற்றச்சாட்டும் உண்மையாக இல்லாமல் ஒரு சம்மன்ஸை அனுப்பியிருக்கு. இது உச்சக்கட்ட அதிகார துஷ்பிரயோகம் இடி மேலே நம்ம சொல்லலாம். ஆனால் நாட்டை ஆளக்கூடிய பாஜக வந்து பொதுமக்கள் மேலே பண்ணக்கூடிய உச்சக்கட்ட அநீதியாக தான் நான் பார்க்குறேன். பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் நமக்கு இந்த மேட்ரு இடி மேட்டர் இந்த ஏழை விவசாயிகளுக்கு அனுப்புறது கிடச்சிருக்கே தவிர இது சேலம் ஆத்தூர் மட்டும், தமிழ்நாடு சேலம் ஆத்தூரில் மட்டும் நடக்கலை. இந்தியா ஃபுல்லாக இவங்க கையகப்பற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் கையகப்பற்ற முடியாத பகுதிகளில் வந்து ஊடுருவியும் இதை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இட்ஸ் ஹேப்பனிங் த்ரூ அவுட் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா. அது எனக்கு இடி சம்மன்ஸை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு தான் நான் நேரில் போகிறேன், இடத்துல போய் ஆய்வு பண்ணுறேன். அவங்கள கூப்பிட்டு ஏழை விவசாயிகளை கூப்பிட்டு கேட்குறேன், எப்பா மலை முகடு இந்த மாதிரி காடு பகுதியாக இருக்கே, இங்கே நீங்கள் என்ன புலி வருமா, புலித்தோல் விற்கிறீங்களா, யானை வருமா, யானை தந்தம் வந்து குரூப்பாக எடுத்து வச்சு விற்கிறீங்களா, இல்லை வந்து இங்கே வேறு ஏதாவது கோல்டு ஸ்மக்லிங் பண்ணுறீங்களா, தங்கம் கடத்தல் பண்ணுறீங்களா, கருப்பு பணம் ஏதாவது வச்சு அச்சடிக்கிறீங்களா, ஃபேக் கரன்சி ஏதாவது பண்ணுறீங்களா, இல்லை வந்து நீங்கள் ஆள் கடத்தல், கள்ளக்கடத்தல், எதில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்க, எதுக்கு உங்களுக்கு இடி சம்மன் அனுப்புகிறோம். அதே மாதிரி இல்லை வந்து உங்களுக்கு வந்து மணி சிட் ஃபண்ட்ஸ் போட்டு பொதுமக்களுடைய பணத்தை வந்து கோடி கணக்கில் ஏமாத்திடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்களா, கஞ்சா ஊடுபயிர் ஏதாவது வைக்கிறீங்களா. நான் போய் அந்த தோட்டத்திலாம் சுற்றி பார்க்குறேன். 6.5 ஏக்கர் விவசாய பூமி, அவங்க முன்னோர்கள் நிலம், பூர்வீக சொத்து. அதில் வந்து போய் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். பார்த்துட்டு இது அவங்க அப்பா பேரில் இருந்தது கண்ணையனுக்கும் அவங்க கிருஷ்ணனுக்கும் இருக்குது. என்ன தான்ப்பா நீங்கள் பண்ணுறீங்க, உங்களை பார்த்தா கோவணம் கட்டிகிட்டு இருக்கிறீங்க. இல்லை, அவங்களோட வாழ்க்கை முறையே பார்த்திங்கன்னா 5 ரூபாய் இருக்குன்னு ஒரு டீ வாங்க மாட்டாங்க. நம்ம பசங்கள்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறாங்களே, அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு பசி எடுக்கும்போது தான் நீங்கள் கூழ கஞ்சி கொடுத்தா கூட குடிக்கிறாங்க. வயிறு காயும் போது தான் அவங்க கேட்கும்போது நீ டீ வாங்கி கொடுத்தா தான் குடிப்பாங்க. கையில் இருக்க டீ குடிக்கனாலாம் குடிக்க மாட்டாங்க. பசி வந்து என்ன சொல்கிறது, கொலை பசி எடுக்கணும், அப்போ தான் சாப்பிடுவாங்க போல். அவ்வளோ ஒரு ஏழை விவசாயிகள்னு சொல்கிறத விட அவங்களோட வாழ்க்கை முறை அவ்வளோ எளிமையாக இருக்குது. அப்படி இருக்க விவசாயிகளுடைய நிலத்தை அபகரிக்கணும். ஆனால் பாடுபடுறாங்க. அந்த வயசுலேயும் அவங்களோட கண்களில் நான் பார்த்தது, இந்த நிலம் அம்மா, இந்த நிலம் இப்படி தரிசாக கிடக்குதுமா, 3 வருஷமாக எங்களை பயிர் பண்ண விட மாட்டாங்க, தண்ணி திறந்து வைக்க விட மாட்டாங்க, செடி வைக்க விட மாட்டாங்க, பயிர் வைக்க விட மாட்டாங்க, எங்களுக்கு இந்த மண் இப்படி கிடக்குது, பயிர் செய்ய அந்த வயசில் உழைக்க முடியலையேன்ற ஒரு வருத்தம் தான் அவங்க கண்ணில் நான் பெருசாக பார்த்தேன். வந்து எப்படி சொல்கிற நெகிழ்ச்சியான ஒரு தருணங்கள், நெருடல். அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து அவங்க விவசாயிகள் இப்படி இருக்கும்போது அந்த மலை முகப்பில் இந்த லேண்ட் இருக்குது. ஸோ இந்த லேண்டை கைப்பற்றிட்டாங்கன்னா, இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பாஜக மாவட்ட செயலாளர் வந்து குணசேகரன்றவர் இன்னொரு பக்கத்து லேண்டை வந்து அபகரிப்பு பண்ணுறதுக்கு அவங்க ஒத்துக்கலைன்னா அந்த லேண்டு நில உரிமையாளரை கொலை பண்ணிவிட்டு அந்த லேண்டை கையகப்படுத்தியிருக்காங்க. இப்படி பரவலாக அங்கும் இங்குமாக அந்த பகுதியில் இந்த இது இருக்குது. இடி சம்மன்ஸ் வராத இன்னும் சில நிலங்கள்லாம் இருக்குது. இன்னொரு நிலம் கூட என்னை கூப்பிட்டு போய் காமிச்சாங்க. அதெல்லாம் நான் மீடியாவில் இது வரைக்கும் பேசலை. ஸோ இந்த மாதிரி அங்கே பரவலாக கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல். அங்கே மலை இருக்குது, முகப்பில் இருக்க லேண்டு விவசாயிகள் ஃபார்மர்ஸ் அகற்றிட்டா இவங்க அப்படியே ஒரு அரசு புறம்போக்கு நிலம், மலை சார்ந்த நிலமெல்லாம் ஒரு 600-1000 ஏக்கர் கூட அவங்க எடுத்துக்கிற மாதிரியான திட்டங்கள், மெகா ப்ராஜெக்ட் இதெல்லாம் இருக்குது. நேற்று இதெல்லாம் நீங்கள் அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, கம்ப்ளைண்ட்டில் இடி வந்து இந்த 6 ஏக்கர் நிலத்தை அபகரிப்பு பண்ணி ஒரு பாயிண்ட் மூவ் ஆனால் தான் அடுத்த பாயிண்ட் மூவ் ஆகும். நான் வெறுமனே போயிட்டு பாஜக 600 ஏக்கர் எடுக்கிறாங்க, 1000 ஏக்கர் எடுக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்மகிட்ட ஒன்று கிடச்சிருக்கு. 6 ஏக்கர் ஏழை விவசாயிகள் நிலத்தை வந்து பாஜக
இடி மூலியமாக அபகரிக்க பார்க்குறாங்கன்றது அபகரிக்கிறாங்கன்றத ஒரு க்ரைம் அங்கே நடக்கிறத நம்ம முழுசாக வெளியே கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கு எஃப்ஐஆர் போடணும். அதுதான் ரிதேஷ்குமார் டீம் மேலே எஃப்ஐஆர் அதாவது தமிழக காவல்துறை இடி அதிகாரி மீது எஃப்ஐஆர் போடணுங்கிறதா உங்களுடைய கண்டிப்பாக. ஓகே, இப்போ யார் போடுவாங்க? இல்லை அதான் சொல்கிறேன், மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழக காவல்துறை தானே அந்த வேலையை செய்யணும். இப்போ டீம் நீங்கள் வந்து இப்போ ரிதேஷ்குமார் டீம் வந்து அவங்க மேலே நீங்கள் இப்போ கூட ரீசெண்டாக அங்கித் திவாரிங்கிற நபரை வந்து கையும் கொள்ளாமல் பிடிச்சாங்க. அது வந்துங்க நம்ம வந்து இடி கடமையை செய்யறத வந்து நம்ம யாரும் வேணான்னு சொல்ல முடியாது. இல்லை அதாவது என்னன்னா இடி வந்து செய்யக்கூடிய அதிகார துஷ்பிரயோகங்களை ரொம்ப கூர்மையாக தமிழக அரசு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத சொல்கிறேன். அதாவது அதிகார துஷ்பிரயோகம் சட்டத்துக்கு மீறி எங்கெல்லாம் நடக்கிறதோ அதை கண்டிப்பாக சட்டம் வந்து சரி பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம இடியோட நார்மல் பவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, டியூட்டிஸ், இதை நான் கொஸ்டின் ஒரு அட்வொகேட் நான். ஓகே, மக்கள் நாட்டு மேலேயும் மக்கள் மேலேயும் நமக்கு அக்கறை இருக்கு. நாட்டு மக்களோட பணத்தெல்லாம் ஒருத்தர் வாரியை சுருட்டுறாங்க, அதை இடி கேள்வி கேட்குறாங்கன்னா இல்லைங்க அவங்க சுருட்டிக்கிட்டோம், நான் மக்கள் எப்படியாவது போட்டோம், நாடு எப்படியாவது போட்டோன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இடியோட கடமையை இடி செய்யட்டோம், அதை நீங்கள் கொஸ்டின் பண்ணல, அதை நம்ம கொஸ்டின் பண்ணல, கொஸ்டின் பண்ண முடியாது. யார் பண்ண முடியும்? யாரும் பண்ண முடியாது. ஸோ நான் இதை வந்து நம்ம ரிதேஷ்குமார் டீம் மேலே எஃப்ஐஆர் போடணும்னு சொல்கிறேன். சரி, அது என்ன போலீஸ் தரப்புல என்ன சொன்னாங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா, வாங்க விசாரணைக்குன்னு கூப்பிட்டாங்க. நான் ஸ்டேஷன் உள்ள 5 மணிக்கு விசாரணைக்கு, 4:30 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. 8 மணி நேரம் நைட்டு 1:30 மணி வரைக்கும் விசாரணை நடக்குது. 1:30 மணிக்கு என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது. ஏன்னா நான் 7, 8, 9, 10 மணிக்கெல்லாம் நான் லைவில் வந்து ஃபேஸ்புக்கில் போயிட்டு நான் ஸ்டேஷனில் இருக்கேன்னு போட்டுகிட்டே இருக்கேன். நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே இருக்கேன்னு டைப் பண்ணி போட்டுட்ருக்கேன். 1:30 மணிக்கு வீடியோலாம் போனேன், ஃபோன் பேட்டரி டவுன் ஆகி 1:30 மணிக்கு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது. ஸ்விட்ச் ஆஃப் ஆன பிறகு நான் ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன்னு வேறு ஒருத்தர்கிட்ட ஃபோன் கேட்டு என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன். இந்த மாதிரி என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சுங்க, 1:30 மணி வரைக்கும் 8 மணி நேரம் ஆகிடுச்சு, இன்னும் என்னை வந்து இடி வந்து அவங்க ப்ரெஷரில் வந்து அந்த தமிழக காவல்துறை வந்து தொடர்ந்து என்ன கேள்வி கேட்டுட்டு. அதாவது இடியோட ப்ரெஷர் தமிழக காவல்துறைக்கு இருக்குங்கிறீங்க? அதாவது அதான் இடியை வந்து நிர்வாகம் செய்யக்கூடிய இந்திய பிரதம மந்திரி அலுவலகம், அவங்க வந்து மேல்கட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தானே இருக்காங்க. அவங்கள வச்சு கீழே உள்ள அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸும் கார்னர் பண்ணி பேசுகிறாங்க. என்ன ஒரு ஷாக்கிங்காக இருக்குன்னா, தமிழக காவல்துறைங்கிறது தமிழக முதல்வரின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை கட்டமைப்பு தானே, அது அவர் தானே தலைவராக இருக்கிறாரு. அப்போது இவங்களுக்கும் ஒரு பிரத்யேக அணுகுமுறைன்னு இருக்கும் இல்லையா? இல்லை, அங்கே நான் நேரில் பார்க்கும்போது பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நேரில் சந்திக்கும்போது மத்திய அரசு தான், பாஜக அரசு தான், மத்திய பாஜக மோடிஜி அரசு தான் தமிழ்நாடு போலீஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இது. ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எங்க இந்தியன் போலீஸ் சர்வீஸுங்க, அவங்க வந்து அவங்க சிவில் சர்வன்ட்ஸு, தே ஆர் அட்டாச் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்லி. ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், நம்ம நாட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு எப்படி இதை முன்னாடியே உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த அநியாயம் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நமக்கு முன்னாடியே இருக்குது. அது வந்து இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ்ன்றதெல்லாம் கடமையை செய்யும்போது ரொம்ப சூப்பரான விஷயம், நம்ம அதை குறை சொல்லலை, மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த அதிகார துஷ்பிரயோகம்ன்றது வந்து, துஷ்பிரயோகம்னு சொல்லக்கூடியது சின்ன லெவல், இது பிளாட் அண்ட் டோட்டல் அட்ராசிட்டி. அதாவது ஒரு அந்நிய ஆட்சியை விட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி சூழ்நிலை. அப்போது நான் வந்து மேலதிகாரிகளுக்கு அனுப்புகிறாங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டரை ஸ்டேஷன்லேருந்து கிளம்புன்னு அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் இவங்க எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் கழித்து தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உள்ளே வராரு. நான் தாம்மா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்றார். அப்படிங்களா, வாங்கன்னு. இப்போ எங்கே இருக்காரு? அதுவும் நான் சத்தம் போட்டேன், இன்ஸ்பெக்டர் வர சொல்லுங்கள். யாரோ வந்து விசாரிச்சிட்ருக்காங்க, முதல்ல நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுங்கன்னு சொல்லி நான் சத்தம் போட்ட பிறகு தான் வந்தாங்க.
நான் தான்மானார். சரி வாங்க, எங்கே போனீங்க இவ்வளோ நேரம்? உங்களுக்காக நான் 6 மணி நேரம் நீங்கள் வர சொன்னீங்க, 6 மணி நேரம் வெயிட்டிங்கில் இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு வேறு யாரோ வந்து விசாரிச்சிட்ருக்காங்க அப்படின்ன பிறகு அவர் பேசி என்ன சொல்கிறாரு, கம்ப்ளைண்ட்டை நாங்கள் சொல்கிற மாதிரி மாற்றி எழுதி கொடுங்க. சவுக்கு சங்கர் மேலே அவர் பேசின ஆடியோ ஃபுல்லாக போலீஸ்க்கு அனுப்பி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். துணை கம்ப்ளைண்ட்டுகளாக இந்த இடி மேலே கொடுத்துருக்கிறதுக்கு அட்டாச் கம்ப்ளைண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் எஃப்ஐஆர் டிலே பண்ணுறீங்க, போலீஸ் எஃப்ஐஆர் டிலே பண்ணுறதுனால 6 மாதம் ஆச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து. போலீஸ் எஃப்ஐஆர் டிலே இப்போது 6 மாதம் எடுக்கலை, இப்போது ஒரு 6-7 நாளாக ரொம்ப தீவிரமாக வைரலாக இந்த நியூஸ் போயிட்டுருக்கு. அந்த வைரலாக போகும்போது மக்கள் கேட்பாங்களேன்னு கூட இல்லாமல் நீங்கள் எஃப்ஐஆர் போடாமல் உட்காந்துருக்கீங்க. அந்த சூழ்நிலையில் எனக்கு பிரச்சனை வருது, போலீஸ் இன்டெலிஜென்ஸ் ஐஜி கிட்டேருந்து பிரச்சனை வருதுன்றாங்க, சவுக்கு சங்கர் கிட்டேருந்து பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் என் வாட்ஸ்அப்பை முடக்கிறாங்க. ஸோ இந்தியாவோட வாட்ஸ்அப்பை வந்து இடி முடக்கிறாங்கன்றீங்க? இல்லை, நரேந்திர மோடி ஆஃபீஸ் முடக்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஸோ என்னோடய வாட்ஸ்அப்பை இந்தியாவோட பப்ளிக் பாலிசி டிசைட் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் சீஃப், அவர் பேர் வந்து சிவநாத் துக்ரால். அந்த சிவநாத் துக்ரால் மேலே நான் கம்ப்ளைண்ட். ஸோ சவுக்கு சங்கர், இன்டெலிஜென்ஸ் ஐஜி சத்யம் அரவிந்தாக்ஷன், வாட்ஸ்அப் இந்தியா பப்ளிக் பாலிசி சீஃப் சிவநாத் துக்ரால், இவங்க எல்லாரும் என்ன அட்டாக் பண்ணுறாங்க. எனக்கு உடனே எஃப்ஐஆர் போடுங்க, இவங்க மேலேயும் எஃப்ஐஆர் போடுங்க. இவங்கெல்லாம் துணை கிரிமினல்ஸாக இப்போ இடிக்காகவும் பிரதமர் மோடிக்காகவும் இவங்கெல்லாம் துணை கிரிமினல்ஸாக உள்ளே வராங்க. இப்போ இவங்க மேலே எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். வாட்ஸ் ராங் இன் இட்? நான் இதை பண்ண தானே ஆகணும். இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். இதெல்லாம் எடுத்துட்டு பாஜக குணசேகரன் தான் ஆத்தூரில் பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்றத நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக கொடுங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னா, இது ஆல் இண்டியா இஷ்யூவாக இருக்குது. இட்ஸ் ஆல் இண்டியா க்ரைம். எப்படி நான் ஆல் இண்டியா க்ரைம்னு சொல்கிறேன்னா, ரிதேஷ்குமார்னு ஒரு இடி ஆஃபீஸர் இருக்கார். அவர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் இருக்க நிலத்தை அவர் சூஸ் பண்ண போகிறாரா? 6.5 ஏக்கர் ஒரு மலை அடிவாரத்தில் காட்டு பகுதியில் இருக்க நிலத்தில் ரிதேஷ்குமார் போய் என்ன பண்ண போகிறாரு? வீடு கட்ட போகிறாரா? ஸ்கூல் ஹாஸ்பிட்டலில் தான் அவர் பேரில் ஆரம்பிக்க போகிறாரா? ஒய்ஃப் பேரில் வாங்க போகிறாரா? இல்லை ரிதேஷ்குமார் அவர்கள் வந்து அந்த 6.5 ஏக்கர் நிலத்தில் போய் வேறு எதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறாரா? இல்லை நிதிஷ்குமார் அந்த நிலத்தை கையில் எடுத்துட்டா கூட இந்த ஃபார்மஸ் எல்லாம் முடிச்சு கட்டி லேண்ட் அக்விசிஷன் போட்டு இவங்க ரெக்கார்ட்ஸே மாற்றிட்டா கூட ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தென்னை ஓலையை எடுத்துகிட்டு போய் அவரால் அங்கே சட்டத்துக்கு முறைகேடாக ஒரு குடிசை போட்டுற முடியுமா ரிதேஷ்குமாரால்? அப்போ எதற்கும் தனக்கு பயன்படாத ஒரு விஷயத்தை ரிதேஷ்குமார் எதற்காக செய்யணும்? அவருக்கு பணம், பவர், இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் இருக்கலாம். பட் இந்த லேண்ட் அவருக்கு போதா? இந்த லேண்டை எடுக்கிறது மூலயமா ரிதேஷ்குமார் அவர்களுக்கு மணி லாண்ட்ரிங் ரிதேஷ்குமார் பண்ணிகிட்ருக்காருன்ற. ரிதேஷ்குமாருக்கு பாஜக வந்து மணி லாண்ட்ரிங் டீமில் அவரை இணைச்சிருக்காங்க. அவருக்கு பவர் கொடுப்பாங்க, ப்ரிவிலேஜ் கொடுப்பாங்க, இதெல்லாம் ஓகே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த லேண்டு வந்து ரிதேஷ்குமாருக்கு போகிறதில்ல. ரிதேஷ்குமார் இதில் வந்து ஒரு குடிசை கூட போட முடியாது. பச்சை ஓலையை வச்சு ஒரு ஓலையை வச்சு குடிசை போட முடியாது. ஏன்னா பக்கத்தில் நிலத்துக்காரங்க கேட்க மாட்டாங்க. இப்போ 60 ஆண்டு காலமாக முன்னோர்கள் நிலத்தில் கண்ணையன் அவர்களும் கிருஷ்ணன் அவர்களும் பயிர் பண்ணிட்டு இருந்தாங்களே, நீங்கள் எங்கப்பா இங்கே வந்தீங்கன்னு. இப்போ உங்கள் பக்கத்து வீட்டில் பக்கத்து லேண்டுனா நீங்கள் வெக்கேட் பண்ணி வேற கேட்பாங்கல்ல. ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கும், ஊர் கவுன்சிலர் இருப்பாங்க. இதெல்லாம் மீறி வந்துட முடியுமா உள்ள தமிழ்நாட்டில்? அப்போது ரிதேஷ்குமாருக்கு டைரெக்டாக அந்த லேண்டு தேவையில்லை. ஆனால் வேறு யாருக்கும் அந்த லேண்டை போகிறதுக்கு இவர் ஃபெசிலிட்டேட் பண்ணுறாரு. ஓகே. ஆனால் உங்ககிட்ட வந்து ரிதேஷ்குமார் மேலே கொடுங்க அப்படின்னு சொன்னது யாரு? அந்த 6.5 ஏக்கர் மட்டும் இல்லாமல் அந்த மலை அடிவாரம் முழுவதும் அந்த மலையை சுற்றி லேண்டு தேவைப்படுது. நம்ம ஈஷா யோகா வந்து கோயம்புத்தூரில் மலையை சுற்றி அபகரித்தாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இவங்க வந்து இருக்கிறவங்களெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை சுற்றி இருக்க ஃபாரஸ்ட் லேண்டையும் கவர் பண்ணி மலை கவர்மெண்ட் லேண்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட் லேண்ட்லாம் சேர்த்து எடுத்துக்கிறது தான் இவங்களுடைய திட்டம். இதுதான் அங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ
இது வந்து ஒரு ஆல் இண்டியா க்ரைம். இந்தியா முழுவதும் த்ரூ அவுட் த கண்ட்ரி இந்த க்ரைம் போயிட்டுருக்கு. பானை சோறுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி நமக்கு ஒரு க்ரைம், இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ இந்தியா முழுவதும் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மக்கள் நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்ன்றது தான் நம்மளுடைய போராட்டம், அஜெண்டா எல்லாமே. இப்போது இதுக்கு முன்னெடுத்து இந்தியாவில் உள்ள மக்களை காப்பாற்றணும், மண்ணை காப்பாற்றணும்னு ஆல் இண்டியா தலித் சமாஜ் தமிழ் முன்னேற்ற கழகம் மூலமாக வழக்கறிஞர் தலித் பிரவீணா அவர்கள் போராடும்போது என்ன போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு 8 மணி நேரம் உட்காந்து குற்றவாளி மாதிரி என்னை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? 1:30 மணி ஆயிடுச்சு. என்னால் அதுக்கு மேலே உட்காரவும் முடியல, இன்னும் பண்ண முடியல. ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நான் ஹஸ்பண்ட்டை இதுக்கு மேலே நான் இங்கே தூங்கும் போராட்டம் தான் பண்ணுங்க, என்னால் ஒன்றும் முடியல, மீடியாவுக்கு சொல்லிவிடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை அவர் கடை வாங்கின ஃபோனை கொடுத்துட்டு, இப்படி ரிசப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல என்ன பண்ணால் என்னோடய ஷால் மஞ்சள் கலர் துப்பட்டா போட்டு போயிருந்தேன், அதை எடுத்து மேலே போட்டு அப்படியே அங்கே படுத்துட்டேன். ஸ்லீப்பிங் தர்ணா, தூங்கும் போராட்டம் தான் நான் பண்ண முடியும். 1:30 மணிக்கு யாருமே நம்ம மீடியா இல்லை, சுற்றி மக்கள் இல்லை, நான் மட்டும்தான் இருக்க, போலீஸ் டார்ச்சர் நடக்குது, நான் படுத்துட்டேன். இந்த சத்தியம் டிவி தொலைக்காட்சியிலேயே வந்து அன்றைக்கி நேர்காணலுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா என்னை தவிர பேசுகிற 3 பேருமே இந்த புகாரையும் வழக்கையும் 70% உண்மையாக பேசுகிறாங்க, 30% திசை திருப்புறாங்க. இல்லை, ஆனால் திரு அரவிந்தாக்ஷன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், அவரே வந்து இப்போ தொடர்ந்து பதிவுகள் எழுதுறது போடுறாங்க, எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. 70% எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க, 30% பேசுறாருன்னு நான் சொல்றேன். 100% இந்த ஈடியினுடைய ஆக்கிரமிப்பை எதிர்த்து தான் இப்போ வரைக்கும் பதிவுகள் எழுதிட்டு இருக்காரு. அவருடைய முழக்கங்களும் அப்படிதான் இருக்குன்னு நான் சொல்றேன். இல்லைன்றேன். ஏன்னா நான் பாதிக்கப்பட்ட நபர், நான் வந்து அதை ஃபேஸ் பண்ணதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயத்தை கையில் எடுத்துட்டு அதை வேற ட்ராக்ல கொண்டு போகிற வேலையை பண்ணுறாங்க. வேற ட்ராக் நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். லைவ் டிவி அன்னைக்கு போட்டாங்க இல்லைங்களா, நேரடி ஒளிபரப்பில் விவசாயிகள் அணி தலைவர்னு ஒருத்தர் பேசுகிறாரு. அவர் வந்து இப்போது இது மாதிரி வந்து விவசாயிகளுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா அதை 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 வந்து என்ன பண்ணணும், நேரடி ஃபஸ்ட்டு நம்ம மற்ற இதெல்லாம் விட்டுருங்க, முதல்ல இந்த பிரச்சனையை கையில் எடுத்து இதை அரெஸ்ட் பண்ணணும், இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம போராடுறோம், அது நமக்கு உறுதுணையாக இருப்பாங்கன்றது அவங்க பேசலை. நாங்கள் எங்கள் தரப்பு வழக்கறிஞர்களை வைப்போம். இந்த லேண்டு மட்டும் இல்லை, ஏற்காடு மலையை சுற்றி ட்ரைப்ஸ் இருக்காங்க. இப்போ எஸ்சி எஸ்டியை பிரிக்கிறாங்க, ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வழக்கறிஞர் தலித் பிரவீணர் போராடுறாங்களா, இந்த கண்ணையனும் கிருஷ்ணனும் வந்து பல்லர் தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லக்கூடிய அவங்க தலைவரையும் இன்ஸ்டிகேட் பண்ணி விடுவாங்க, ஏப்பா நீ பண்ணாமல் அந்தம்மா பண்ணிகிட்டு இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்காங்க ஏற்காட்டில், அதனால் வந்து நாங்கள் அங்கேயும் நிலங்கள் வந்து கையகப்படுத்தப்படுது, நாங்கள் வந்து எல்லாரையும் அணிதிரட்டி விவசாய அணி சார்பில் நாங்கள் போராடுறோம். அதாவது என்னன்னா, பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசி விலை போகுது. இல்லை, இப்போ புதிய தமிழகம் கட்சியின் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த பகுதிக்கு போயிருக்கிறாரு, ஆய்வுகள் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கட்சியின் சார்பாகவும் அவங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்காக முயற்சிகள் பண்ணி என்கிட்ட இந்த விஷயம் வர்றதுக்கு முன்னாடி எல்லா கட்சியினரும் எல்லாரும் கைவிட்ட நிலையில தான் அது என்கிட்ட வந்தது. இல்லை, அது வந்து உங்களுடைய முயற்சி யாருமே இங்கே வந்து குறைத்து மதிப்பிடவே இல்லை. இல்லை இல்லை முயற்சின்றது ரெண்டாவது. அவங்க கண்ணையன் கிருஷ்ணன் கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, நான் இதெல்லாம் கேட்டிருக்கேன் அவங்க கிட்ட. தேவேந்திர குல வேளாளர் சமூக பல்லர்ன்னு சொல்கிறீங்க, அந்த கட்சியிலேருந்து உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலையா, உங்களுக்கு சமூக சம்மந்தப்பட்ட உறவுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலியமாக பேசலையா, யாரும் வரலம்மா, எல்லார்கிட்டையும் சொல்லிட்டோம், நீங்கள் காப்பாற்றினா தான் உண்டு. இது நான் என்னை மிகைப்படுத்திலாம் சொல்லலை, நடந்த உண்மை. இப்போ ஏன் அங்கே ஜாதி ரீதியாக தான் ஒரு விஷயத்தை போராடணுமா? இல்லை இல்லை, இது மற்ற பெரிய கட்சிகள் அத்தனை பேரும் இருக்காங்க, பாஜகவே ஏன் இதை கையில் எடுக்கல? ஒரு ஃபார்மருக்கு பிரச்சனைன்னு தெரியுது, பக்கத்து காட்டுக்காரன் ஒரு பாஜகக்காரன் இல்லையா, பாஜக ஏன் இந்த போராட்டத்தை கையில் எடுக்கலை? நரேந்திர மோடி ஏன் இந்த போராட்டத்தை கையில் எடுக்கலை? நிர்மலா சீதாராமன் ஏன் இந்த போராட்டத்தை கையில் எடுக்கலை? விவசாயிகளுக்காக நிர்மலா சீதாராமன் ஆத்தூர் ராமநாயகன் பாளையத்தில் இறங்கி
வாங்க விவசாயிகளை என் கையை பிடிங்க, நம்ம இடி ஆஃபீஸ்க்கு போய் கேள்வி கேட்போம். ஏன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லலை? ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் தானே இடி வருது, நிதி அமைச்சகத்தில் தானே வருது. அப்போ நிர்மலா சீதாராமனை தான் தூக்கி உள்ளே வைக்கணும். ஹோம் மினிஸ்ட்ரி அமித்ஷா என்ன பண்ணுறாரு, பிரதம மந்திரி என்ன பண்ணுறாரு? அப்போது இவங்க தான் குற்றவாளிகள், இவங்களை தூக்கி உள்ள வைங்கன்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ரிதேஷ்குமார் ஒரு டூல் தான். இன்றைக்கி வந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. தமிழக ஜனநாயகம் விலை பேசப்பட்டிருக்குது, படுகொலையே செய்யப்பட்டிருக்கு. இல்லை, இது வந்து நம்ம உறுதி செய்யப்படாத ஒரு தகவலை வந்து நீங்கள் வந்து பொது வெளியில் வெகுஜன மக்கள் ஊடகத்தில் வந்து நீங்கள் பேசுகிறீங்க. நான் வந்து ஜெயலலிதா மரணம் பற்றி முழு உண்மைகள் தெரிந்த ஒரு நபர்ன்றது உங்களுக்கு இது வரைக்கும் தெரியுமா என்னன்னு தெரில. ஏன்னா ஆர்கே நகர் எலெக்ஷனில் அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்கு நான் களமிறங்கினேன். 2015 நீதிபதி டிகுன்கா அவர்கள் தீர்ப்பில் போட்டிருந்த 150 சட்ட சிக்கல்களையும் உடைத்து ரிப்போர்ட் அனுப்பி அவங்களை அக்விட்டல் பண்ணது என் ரிப்போர்ட்டு தான். 2016 ஆர்கே நகர் தேர்தலில் நான் களமிறங்கி அந்த அம்மா உயிரை காப்பாற்ற, தமிழக ஜனநாயகம் காப்பாற்ற போராடினேன். துப்பாக்கி முனையில் என்னுடைய பிரச்சாரம் முடக்கப்பட்டது. இரவு முழுவதும் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் பத்மஜா தேவி தேர்தல் அதிகாரி ஆஃபீஸ் முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருக்கும்போது ஒரு நைட் ஃபுல்லாக அங்கே தர்ணா உட்கார்றேன். அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நசீம் செய்தி 1/2 மணி நேரம் என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாரு. தேர்தலை நிறுத்துங்க, இங்கே தமிழக மக்களாட்சி விலை பேசப்படுகிறது, அடுத்து ஜெயலலிதாவை கொலை பண்ணிவிடுவாங்க, நான் உங்களுக்கு லெட்டரும் எழுதியிருக்கேன், எல்லாமே என்கிட்ட அத்தாச்சி இருக்குது. அடுத்தடுத்து மருத்துவமனையில் வந்து அவங்க ஷீ இஸ் நோ மோர்ன்றதை உணர்ந்து அக்டோபர் 11ஆம் தேதி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு லீவுன்றதுனால சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்களை நேரில் பார்த்து இந்த விஷயமா உடனடியாக அப்போலோவில் வந்து தமிழக அரசு சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் குழுவை அனுப்பி அம்மாவோட உயிர்நிலை உடல்நிலை ரிப்போர்ட்டை வெளியே கொடுங்கன்னு கேட்டேன். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் தான், ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் மிக முக்கியமான காரணமாக பின்னாளில் குற்றம் சாட்டப்படுவார். ஜெயலலிதா அவர்கள் 2 காலோடு அப்போலோ மருத்துவமனையிலேருந்து எழுந்திரிச்சு வெளியே வரலன்னா, இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கே தெரியும் நான் சொன்னது. ஏன்னா நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கிளர்க்குங்க ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா, அங்கே ஓப்பனாக சொல்லிட்டு வந்தேன். என் கேஸை ஹேண்டில் பண்ணுற கிளர்க்குக்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டு வந்தேன், இது நடக்கும், சஞ்சய் கிஷன் கவுல் வில் பி ஆன்சரபிள் ஒன் அதர் டே அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த அம்மாவை எதிர்த்து தேர்தல் வழக்கு போட்டேன், எலெக்ஷன் பெட்டிஷனும் ஃபைல் பண்ணேன். எலெக்ஷன் பெட்டிஷனில் ஜெயலலிதா அவர்கள் வக்காலத்தில் கையெழுத்து போடாமல் தான் அந்த கேஸ் 3 மாதம் நடந்துச்சு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். அதுக்கப்புறம் அம்மா செத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க கேஸை தள்ளுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வேறு யாரோ கையெழுத்து போட்டு தான் அந்த வக்காலத்தையே கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது எல்லாமே உண்மை, எனக்கு தெரியும். இதுக்கான எவிடன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நம்ம இன்னொரு செஷன் ஓகேங்களா. இதான் என்னன்னா, ஸோ மக்களாட்சி வந்து எப்படியோ ஒரு முறையில் வந்து தாக்கப்பட்டிருக்க நிலையில் நம்ம எதிர்கட்சி காங்கிரஸையும் பாஜக அமைதிப்படுத்தி வச்சிருக்கு. ஒரு பக்கம் நம்ம வந்து இந்த பாஜகவின் 5 பெரும் தலைவர்கள் வந்து நம்ம குறை சொன்னாலும், இன்னொரு பக்கம் எஃபெக்டிவ் மிஷினரியை கையில் வச்சுருக்க காங்கிரஸ், பர்டிகுலர்லி ஐ அக்யூஸ் சோனியா காந்தி ஃபேமிலி. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி 3 பேருமே நாட்டிற்கான கடமையை செய்யாமல் எதிர்கட்சியை கையில் வச்சுருக்கிறது தான் பாஜகவோட அட்டூழியங்களுக்கான காரணம். நான் போய் ஸ்டேஷனில் போராடுற மாதிரி அவங்க போய் போராடணுங்க. மிஷினரி அவங்க கையில் வச்சுருக்காங்கல்ல, எதிர்கட்சின்ற அந்தஸ்தை நீ வச்சுருக்கல, அப்போது நீ போய் போராடாமல் எங்களை கிளம்ப இருக்க விட்டால் போலீஸ் எங்களை இப்படி தான் இப்போ ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போது நாட்டுடைய நிலைமையை வச்சு நான் சொல்கிறேன், பக்கத்துக்கு காட்டுக்காரர் பாஜகக்காரர். இந்த ஏழை விவசாயிகள் ஈடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாஜக நேர்மையான கட்சியாக இருந்தால், பாஜக மக்களுக்கான கட்சியாக இருந்தால், பாஜக ஏன் களமிறங்கி போராடலை? சேலம் பாஜகவில் இருக்க மற்ற மாவட்ட, இவர் கிழக்கு மாவட்ட செயலாளர் செய்கிற அநியாயம், குணசேகரன் செய்கிற அநியாயம் மேற்கு மாவட்ட செயலாளர் வடக்கு தெற்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியாதா? வாட் இஸ் சேலம் பிஜேபி டூயிங்? டெல்லி பிஜேபி விட்டுருங்க, சேலம் பிஜேபி என்ன பண்ணுது?
கிழக்கு மாவட்ட செயலர் இப்படி பண்ணிருக்காங்கன்னு நீ டெல்லி பிஜேபிக்கோ தமிழ்நாடு பிஜேபி அண்ணாமலைக்கோ தகவல் கொடுத்து இதை சரி பண்ண வேண்டியது தானே? ஏன் அது நடக்கலை? அப்போது இந்த ப்ராசஸில் சேலம் பிஜேபி, சேலம் மாவட்ட பாஜகவினர், தமிழக அண்ணாமலை பாஜகவினர், டெல்லி பாஜகவினர், தேசிய பாஜகவினர் எல்லாம் இணைந்து தான் இதை பண்ணுறாங்க. எப்படி வெளியில் வந்து இங்கே காவல்துறையிலேருந்து அப்புறமா பேசுனீங்களா? வாட் ஹேப்பன்ட்? ஸோ இப்போது நீங்கள் கேட்டதுக்கு தான் பாஜகவினர் ஏன் இதுக்காக போராடலை அப்படின்றது என்னோட. ஸோ அப்போது இந்த ஏன் போராடலைன்னா இவங்க தான் இந்த அட்டுழியத்தை பண்ணுறாங்க. இதான் நான் சொல்ல வர பாயிண்ட். இப்போ நீங்கள் தான் அட்டுழியம் பண்ணுறீங்க, உங்களே வந்து அட்டுழியத்தை நிறுத்துன்னா கேட்டால் நீங்கள் எப்படி நிறுத்துவீங்க? வேறு யாராவது பண்ணால் உங்ககிட்ட வந்து கேட்கலாம். அட்டுழியம் பண்ணுறவங்களே கேட்டால் பகவானாக பார்த்து திருத்தினாதான், இல்லை கால சூழ்நிலைகள் மாறினாதான். மக்களுக்கு அந்த அவேர்னஸ் வேணும், விழிப்புணர்வு. அங்கே காவல்துறை வந்து உங்கள்கிட்ட இடி ரித்தேஷ்குமார் மேலே மட்டும் கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. இடி ரித்தேஷ்குமார் சம்மன் அனுப்பியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் பாஜக குணசேகரன்னு கொடுங்கன்றாங்க. பாஜக குணசேகரனை இழுக்கவே இல்லை. அதை நீங்கள் ஈடியை கூப்பிட்டு சம்மன்ஸ் ஏன் கொடுத்தீங்கன்னு நீங்கள் கேளுங்க. அப்போ ஈடி சொல்லிட்டோம் பாஜக குணசேகரன் எங்களுக்கு டிப்பு கொடுத்தாரு. அந்த பதில் அங்கேருந்து வாங்குங்க. இப்போ பொது செய்தியில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். லீகலாக அஃபிஷியலாக பக்கத்து காட்டுக்காரர் தான் அந்த டிப்பை கொடுத்தாருன்னு லெட் இடி ரித்தேஷ்குமார் ஸ்பீக். வை ஷுட் ஐ ஸ்பீக் அபவுட் இட்? பொது வெளியில் பேசுகிறேன். லீகலாக ரித்தேஷ்குமாருக்கு பதிலாக நான் போய் அவர் சீட்டில் உட்காந்து இடி வேலையை பார்க்க முடியுமா? சேரில் நீ தானே, சீட்டில் நீங்கள் தானே உட்காந்துருக்கீங்க. சீட்டில் உட்காந்துருக்கவர் தானே அந்த வேலையை செய்யணும். அந்த வேலையை என்னையும் பண்ண சொல்கிறீங்க? என்ன பதில் கொடுத்தீங்க நீங்கள்? அவங்களுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? நான் இடி ரித்தேஷ்குமார் டீமை அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்க தான் முறைகேடான சம்மன்ஸ் அமைச்சிருக்காங்க. எங்களை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அமைச்சிருக்காங்க. வழக்கறிஞரோடு ஆஜராக கூடாதுன்னு சொல்லி சட்டத்துக்கு முறைகேடாக அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இடி அவன் அனுப்புகிற சம்மன் யாருக்காக இருந்தாலும் அவங்க அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து வழக்கறிஞரோட ப்ளீட் பண்ணலாம். வேற ஒரு ஆஃபீஸரை நியமித்து, விஷயம் தெரிஞ்ச ஆஃபீஸரை நியமித்து ப்ளீட் பண்ணலாம். ஒரு ஏஜென்ட் படிக்காதவங்க இன்னொரு படிக்காதவங்களை கூட வச்சுப்பா, எனக்காக நீ போய் பேசு, உனக்கு விவரம் தெரியும், நீ போய் பேசிட்டு வா, இடியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு ஏஜெண்ட் அனுப்பலாம். இது இடி சட்டத்தில் இருக்குது, மணி லாண்ட்ரிங் ஆக்ட்லேயே இருக்குது. நான் சொல்கிறேன், கருப்பு பண மோசடி சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு உரிமையை ஏன் வந்து அதே கருப்பு பண குற்றத்தில் வந்து நோட்டீஸ் அனுப்பிட்டு சம்மன் அனுப்பிட்டு நீங்கள் இடி எதுக்காக அதை கொடுக்க மாட்டாரு ரித்தேஷ்குமார் அந்த உரிமையை? அதான் நாங்கள் கரெக்டாக தானே கேட்குறோம். ஸோ அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களே குற்றம் பண்ணுறதுனால தான் பாஜகவினர் கேட்க மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் நைட்டு 1:30 மணிக்கு நான் தூங்கும் போராட்டம்னு படுத்துட்டேன். என்னால் முடியல. அப்போது படுத்த பிறகு ஸ்பெஷல் டீமை ஃபோன் பண்ணி வர சொல்லி இதுவும் வீடியோ பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க, ஃபோட்டோ பண்ணி நான் பேசுறதெல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. போலீஸ் பவர் என்னன்னு நீங்கள் காமிக்கிறீங்க. போலீஸ் பவர் என்னன்னு காமிச்சா அப்புறம் போலீஸ் பவர்னா என்ன? இடியை தூக்கி அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டால் போலீஸ் பவர். இடி அரெஸ்ட் பண்ணாமல் என்ன போட்டு கிரிமினல் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் அது போலீஸ் பவரா? அது போலீஸோடைய ஒரு க்ரைம், போலீஸ் க்ரைம் அது சொல்ல போனோம். ஸோ போலீஸ் க்ரைம்னா என்னன்னு நீங்கள் காமிக்கிறீங்கல்ல. பீப்புள் பவர், மக்கள் சக்தினா என்னன்னு நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டு என்னோடய மேலே இருக்க ஷாலை போத்துட்டு படுத்துட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாச்சுங்க. அதெல்லாம் அவங்க ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அனுப்பிட்டு யாரோ டெல்லியில் கேட்டுகிட்டே இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அப்புறம் ஸ்பெஷல் டீம் வந்தோடனே என்னை எழுப்புறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு அத்தாட்சி போட்டு கொடுக்குறோம், எழுந்துறீங்க. நாங்கள் சரி நானே எழுந்திரிச்சு சேரில் உட்காந்துட்டேன். சேரில் உட்காந்த பிறகு நாங்கள் அத்தாட்சி உள்ளே போய் கேட்டு வந்தோம். இன்ஸ்பெக்டர் எங்கேயோ மாட்டிக்கிட்டாரு, வர லேட்டாகும். இப்படி மாற்றிட்டு போலீஸ் பண்ணுறதுனால தான் மக்கள் வந்து மதிக்க மாட்டுறாங்க. கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், கொடுக்கலன்னா கொடுக்கல. இன்னொன்று, இட் இஸ் யுவர் மேண்டேட்ரி டியூட்டின்ற காக்கி சட்டை எதுக்கு போட்டிருக்காங்க? ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் கொடுத்தா அதை ஃபைல் பண்ணுறது தான் உங்கள் வேலை. நீங்கள் எதுக்காக அதை வந்து போலீஸ் பவர்ஸை சிறப்பாக யூஸ் பண்ணுங்கள். போலீஸ்க்கு பயங்கர பவர்ஸ் இருக்குது. சிறப்பாக யூஸ் பண்ணால் போலீஸ் ஒவ்வொரு அதிகாரியும் மன உளைச்சல் இல்லாமல் சிறப்பாக இருக்கலாம். நான் போலீஸ் உரிமைக்கு சேர்த்து தான் போராடுறேன். ஆனால் நீங்கள் உங்கள் அதிகாரி மேலே அதிகாரி தப்பு பண்ணால் அதை வெளியே கொண்டு வாங்க, கேளுங்க. நீங்கள் ஐயா நீங்கள் பண்ணுற தப்புன்னு சொல்லுங்கள். நீங்கள் அதுக்கு பெண்டாகி மக்களை ஏன் துன்புறுத்துறீங்க?
ஒரு அதிகாரி பண்ணால் ஒரு கீழ் அதிகாரி பண்ணால் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுவாங்களா? எல்லாருமே கேளுங்க, யார் எப்படி மாற்ற முடியும்? இதுதான் டெக்னாலஜி. இப்படி தான் பொலிட்டிக்கல் டெக்னாலஜி இப்படி போனால் தான் சரி வரும் எல்லாம். ஒருத்தர் மட்டும் கேட்டால் அவங்கள தூக்கி தான் அடிப்பாங்க. எல்லோரும் கமெண்ட் இருக்காங்க, உனக்கு மட்டும் என்ன? எல்லோரும் கேட்டால் எங்கே போவாங்க? கடமையை ஒழுங்காக செய்வாங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன், மக்கள் சக்தினா என்னன்னு காமிக்கிறேன். நான் படுத்துட்டேன், வந்து கேட்டாங்க, எழுந்திரிச்சு உட்காந்துட்டேன். அப்புறம் கொடுக்கல, அத்தாட்சி கொடுக்கலன்னாங்க. இதெல்லாம் நீங்கள் மாற்றிட்டு பண்ணுறது தான் பிரச்சனை. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? நீங்கள் ஸ்டேஷனை விட்டு வெளியே போகணும். ஏன் வெளியே போகணும்? 6 மணிக்கு மேலே பெண்கள் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடாது. 8 மணி நேரம் விசாரிக்கும் போது தெரியல, 6 to 1:30 வந்து 8 மணி நேரம் இரவு. அது அகெயின்ஸ்ட் த ரூல்ஸ் தானே, அது தெரியல. 1:30 மணிக்கு வந்து நான் என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ண சொல்லி, அவர் வந்து காவல்துறை வந்து 1:30 மணிக்கு கூட அலக்கழிச்சிட்ருக்காங்க அப்படின்றத மெசேஜ் அனுப்பியிருக்காரு ப்ரெஸ்ஸுக்கெல்லாம். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு நான் தூங்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பிறகு தான் உங்களுக்கு காவல்துறையில் பெண் இருக்கக்கூடாதுன்றது தெரியுதா? சரி, அதுவும் அநியாயம் தான். ரைட்டு, என்ன பண்ணணும்? நான் காலையில் கூட பேசிக்கலாம் அதை. இப்போ நான் கிளம்பணுமா? நான் கிளம்புறேன். நானே எந்திரிச்சு நடந்து ஸ்டேஷனை விட்டு வெளியே போயிட்டேன். வெளியே போகும்போது கேட்டுக்கு காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே போன உடனே ஒரு அங்கே ஒரு அந்த ஸ்பெஷல் டாஸ்க்கு போலீஸ் ஃபுல்லாக என்ன ரவுண்ட் பண்ணிட்டாங்க. துறை காவல் நிலையத்துக்கு வெளியே பிளாட்ஃபார்ம் இருக்கும் இல்லைங்களா, சேராக போட்டிருப்பாங்க ரோட்டில். நம்ம பிளாட்ஃபார்மில் தானே உட்காரணும். உட்காந்து போகிற வரவங்கக்கிட்ட ஒரு ஃபோன் வாங்கி, என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப், ஒரு ஃபோனை வாங்கி நான் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி, ஒரு கேபை எதாவது அமுச்சு விடுங்க, ஓலா இதெல்லாம் புக்கிங் பண்ணி வீட்டில் யார்கிட்டே சொல்லி அமுச்சு விடுங்க, நான் கிளம்பி வரேன், இதானே சொல்ல போகிறேன். என்ன, நீங்கள் பிளாட்ஃபார்மில் உட்காரக்கூடாது, இங்கே உட்காரக்கூடாது. ஏம்மா, நான் காவல் நிலையத்துலேருந்து வெளியேற சொன்னீங்க, நான் சட்டத்தை மதித்து நீங்கள் என்னை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க வரைக்கும் நான் இருந்தேன். நீங்கள் எப்போ என்னை வெளியே போக சொன்னீங்களோ நான் வெளியே வந்துட்டேன்னா? வெளியே வந்த பிறகு நான் வந்து வெளியே வந்து எனக்கு உட்கார முடியல, உங்களோட போராடிட்டு வந்திருக்கேன், நான் உட்காரணும், நிற்க முடியல, உட்காந்து நான் கேப் புக் பண்ணி போகிறேன், வீட்டுக்கு தான் போகிறேன். அப்போ என்னை எதுக்காக நீங்கள் இப்படி சுற்றி வளைச்சிட்டாங்க. நான் இப்படி மூவ் பண்ணால் இப்படி, போலீஸ் இப்படி மூவ் பண்ணுறாங்க. நான் ரோட்டில் இப்படி நடந்தால் இப்படி நடக்கிறாங்க, முன்னாடி நடந்தால் முன்னாடி நடக்கிறாங்க, பின்னாடி நடந்தால் பின்னாடி, இப்படியே என்னை வந்து சுற்றிட்டே இருக்காங்க. நான் என்ன தீவிரவாதியாம்மா? இதுக்கு என்ன இப்படி சுற்றுறீங்க? பிடிச்சி தள்ளுறாங்க அத்தனை பேரும், இப்படி எப்படி இப்படி எப்படி தள்ளு முள்ளு. 1 மணி நேரமாக இது ரோட்டில் நடக்குது. நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்க இருக்க அந்த சின்ன பிட் ரோடில், அந்த மெயின் ரோடில், அந்த போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்கவே நடக்குது. போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்க சிசிடிவி கேமரா இருக்காதா? இன்னொரு பெண் போலீஸ் இதை 1 மணி நேரம் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணாங்க ஃபோனில் வச்சு. இவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறாங்களா? ஆமாங்க, ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஷால் ஓகே, அது வந்து நம்ம இப்படி பண்ணால் கூட மேலே வரும் வைங்க. இப்போ அவங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி எல்லா போலீஸும் இழுத்துடல. என்னுடைய சொல்கிறதுக்கே அவமானமாக ஃபீல் பண்ணுறேன் நான். பேண்ட்டே வந்து என்னை நடு ரோட்டில் என்னோடய சுடிதார் பேண்ட்டே வந்து கீழே வந்துச்சு. அப்போது வந்து நான் சொல்கிறேன், விடுங்கன்ற, விட முடியாதுன்னு பிடிக்கிறாங்க. அப்போ நான் வந்து என்னை விடுங்க, இப்போது இது மாதிரி ஐ ஹாவ் டு அட்ஜஸ்ட் மை ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் நான் வந்து அந்த பேண்ட்டை மட்டும் நான் எடுத்து கட்டும்போது மட்டும் அந்த கேமராவை நான் அப்போ பார்த்தேன், அந்த போலீஸ் வந்து அந்த கேமராவை அப்படி தள்ளிட்டாங்க. அதை மட்டும் அவங்க கவர் பண்ணல. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இருக்கிற ரோட்டில், மெயின் ரோடு, காரு பைக்கு போயிட்டு வந்திருக்கு. நியூ இயர் 12 அடிச்சிச்சு, நியூ இயர் பிறந்துருச்சு. அந்த டைமில் எல்லாம் பிஸியாக, எல்லாம் செலிப்ரேஷன் மூடில் போகிறாங்க. போகும்போது நான் ஒவ்வொருத்தரையும், நான் ஹைகோர்ட் அட்வொகேட்டு,
இப்போ நான் ஆல் இண்டியா தலித் சமாஜ் தலைவர்னால் அவனுக்கு அதை சொல்ல முடியாது. ஹைகோர்ட் அட்வொகேட்டு போலீஸ் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் போகிற வர ஜனங்களை கூப்பிட்டுட்டு இருந்தேன். 1 மணி நேரம் ரோட்டில் கதறேன். ஒரு மணி நேரமாக போலீஸோட அட்ராசிட்டியில் இப்போ நான் ஹைகோர்ட் அட்வொகேட்டு என்னை போலீஸ் டார்ச்சர் கொடுக்குறாங்கப்பா, தயவுசெய்து காப்பாற்றுங்கன்னு கத்திகிட்ருக்கேன். அப்போது ஒரு சிலர் கடந்து போயிடுறாங்க, ஒரு சிலர் இறங்கி கேட்குறாங்க. என்னன்னு கேட்டால் கிளம்புன்னு போலீஸ் அனுப்பிடுறாங்க. என்னன்னு கேட்க வரவங்களையும் போலீஸ் தட்டு விட்டுறாங்க. அந்த நேரத்தில் கேமரா அப்படி மூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு இளைஞர் இறங்கி வந்து கேட்டார். ஹைகோர்ட் அட்வொகேட்டுன்றாங்க, போலீஸ் டார்ச்சர்னு கத்துறாங்க, அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே கேட்பது தான் தமிழ்நாடு. எல்லாரும் தூங்கினாலும் ஒருத்தன் கேட்பான், அதுதான் தமிழ்நாடு. அது கேட்கும்போது உடனே இவங்க போலீஸ்க்கு ஒரு பயம் வந்துச்சு. பப்ளிக் வந்துட்டாங்களே சொல்லிட்டு 3 மணி ஆயிடுச்சு. இவங்க 2 மணிக்கு ஆரம்பித்த 1:30 மணிக்கு என்னை எழுப்ப ஆரம்பித்த பிரச்சனை 2 மணிக்கு வெளியே வந்தது. 3 மணி வரைக்கும் நான் இந்த தள்ளு முள்ள இது பண்ணி அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஒரு ஆட்டோ ஒன்று நிறுத்தி வச்சுட்டு அந்த ஆட்டோவில் என்னை தள்ள பார்க்குறாங்க. அந்த ஆட்டோக்காரர் வந்து சரியாக பேசலை. அவரோட துணி, அவரோட பேச்சு எதுவுமே சரியில்லை. அவர் என்ன பேசுகிறாருன்னா, இப்போ நான் ஹைகோர்ட் அட்வொகேட்டுப்பா, இது போலீஸ் சொல்கிறதெல்லாம் இது பண்ணாதான், நீ ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்புன்றேன். என்னம்மா ஹைகோர்ட் அட்வொகேட், நீ போலீஸ்கிட்ட எப்படி நடந்துனுங்கிற? அப்போது அந்த ஆட்டோவும் பாஜகவால் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. ஆட்டோக்காரும் அங்கே பாஜக கார், அதுதான் உண்மை. அப்புறம் ஏன்னா இவங்க வேறு யாராவது இருந்து அந்த மாதிரி இப்படி பண்ணுறாங்கன்னு நாளைக்கு வந்து சாட்சி சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஆட்டோவும் நரேந்திர மோடி அவர்கள் அனுப்பி வைத்த ஆட்டோ அந்த ஆட்டோக்கார் கூட பிஜேபியாக இருப்பாருன்னு நீங்கள் கணிக்கிறீங்களா? 100% அவர் பேசினதை வச்சு நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் ஆல் இண்டியா தலித் சமாஜ் தலைவர்ப்பா, நீ யாராக வேணா இருமா, நீ யாராக வேணா இரு, யாராக பேசுவாங்களா? ஸோ போலீஸ்க்கு அட்ராசிட்டிக்கு ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுறாரு. அவரும் பார்க்குறதுக்கு கருப்பாக தான் இருக்கார். ப்ராபப்ளி ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி அவரும் தலித்தாக இருக்கலாம், சென்னை சேர்ந்தவராக இருக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, லேண்ட் மேட்ரை எங்ககிட்ட விடுமா, திமுக மினிஸ்டர்கிட்ட இல்லாத, மினிஸ்டரால் பண்ண முடியாத லேண்ட் மேட்டர்லாம் நாங்கள் எங்கள் டீமில் பார்த்துன்னு இருக்கோம், உங்கள் லேண்டு பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள், நான் முடிக்கிறேன்றார் ஆட்டோக்கார். அப்போ இவர் பாஜக நரேந்திர மோடி ஆள் இல்லைன்னு நான் எப்படி சொல்லட்டும்? ஒரு ஆட்டோக்காரை இப்படி மேடம் லிங்க் பண்ணுறாங்களேன்னு நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு, காமன் மேன் தாட் அதான். ஆனால் ஒரு ஆட்டோ மேனுடைய வசனங்கள் இப்படி இருக்கும்போது நான் அதை எப்படி எடுத்துக்கொள்ளட்டும்? சந்தேகம் இல்லை, ஊர்ஜிதம் நான் படுத்துகிறேன். ஏன்னா அப்படி இல்லாமல் எப்படி நம்மக்கிட்ட பேச முடியுமா? ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட், ஒரு ஆட்டோமேன் வந்து ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட் கிட்ட உதவி கேட்பாரா? டிஎம்கே மினிஸ்டரால் பண்ண முடியாதுல, நாங்கள் பண்ணுவோமா, லேண்ட் மேட்ரை எங்ககிட்ட கொடுங்கன்னு கேட்பாரா? திமுக அமைச்சரால் பண்ண முடியாததை பண்ணக்கூடிய சக்தி அப்போ அது நாட்டை மத்திய அரசு பாஜக தானே. டிஎம்கேல முடியாத ஏடிஎம்கே பண்ணுறோம் நான் சொன்னார் இல்லையா? ஸோ சீக்வன்ஸில் நம்ம சொல்கிறோம். எதையுமே நான் வந்து அந்த ஆதாரம் ஒரு சின்ன பிட்டாவது இல்லாமல் நான் பேசுகிறதில்ல. அப்போது வழி நடுக்க அப்புறம் 30 போலீஸும் என்னை தள்ளுறாங்க, பெண் போலீஸும். அந்த பக்கம் இருந்து எதிர்பக்கம் இருந்து ஒரே ஒரு ஆண் போலீஸ் என் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. என்னப்பா இந்த கையை பிடிச்சி அப்படி இழுக்கிறாரு ரைட்டாண்ணா, ஏன்ப்பா இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். அப்புறம் நான் ஏறலைன்னா எனக்கு கை கால் தான் ஃப்ராக்சர் ஆகுன்ற அழுத்தம், ப்ரெஷர். உள்ளே தள்ளுறாங்க, ஆட்டோவில் தள்ளி கொண்டு போய் நேராக ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திருவொற்றியூரில் போய் வீட்டில் போய் இறக்கி விட மாட்டேது. பாதி தூரம் கடந்த பிறகு நான் அந்த ஆட்டோமேன் கிட்டே சொன்னேன், ஆட்டோக்கார்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீ கொண்டு போய் என்னை வீட்டில் விட்டேன்னா நான் ஆட்டோலேருந்து இறங்க மாட்டேன், ஆட்டோலேயே உட்காந்து நான் தர்ணா பண்ணுவேன், ஆட்டோலேருந்து நான் இறங்க மாட்டேன். வீட்டு முன்னாடி போயிட்டாக்கா வந்து வீட்டில் இருக்கவங்க கேமரா எடுப்பாங்க, ஆட்டோ உன்னை எல்லாரையும் எடுப்பாங்க, நான் போலீஸை கூப்பிடுவேன், உனக்கு பிரச்சனை ஓகேவா, உன் மேலே தான் எஃப்ஐஆர் போடுவாங்க, ஒழுங்கு மரியாதையாக என்னை கொண்டு போய் டிஜிபி ஆஃபீஸில் விடுன்னு.
அவர் சரி இப்படி சொல்லும்போது என்ன பண்ண நேராக டிஜிபி ஆஃபீஸில் கொண்டு போய் விட்டார். டிஜிபி ஆஃபீஸில் கொண்டு போய் இறக்கி விட்டோடனே அங்கே உள்ளே போகிறேன். கண் கலங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் தண்ணி கொட்டுது கண்லேருந்து. என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த நின்றுட்டு இருந்த 2 போலீஸ்க்கு அதிகாரிகள் அங்கே செக்யூரிட்டிக்கு கேட் உள்ளே 2 பேர் நிற்பாங்க இல்லைங்களா, அந்த கேம்ப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதில் நிற்கிற 2 போலீஸ்கிட்டையும் கன்மேன் கிட்டேயும் நான் சொல்கிறப்பா என்ன மாதிரி நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் 8 மணி நேரம் விசாரணைக்குன்னு கூப்பிட்டு 8 மணி நேரம் விசாரணை நடத்துனாங்க, நைட் 1:30 வரைக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே தூங்கும் போராட்டம்னு அவங்களுக்கு உண்மை தானே சொல்லி ஆகணும். என் சைடு பண்ணதை நான் மறைச்சிட்டு பேசக்கூடாது. தூங்குற போராட்டம்னு பண்ணிட்டேன்ப்பா. அப்புறம் என்னை வந்து ஸ்பெஷல் டீம் வந்து இது பண்ணி வெளியே போக சொன்னாங்க. நான் வெளியே வந்துட்டேன். ஸ்டேஷன்லேருந்து நான் வெளியே வந்த பிறகு என்னை இவங்க தொட்டிருக்கக்கூடாது. ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்த பிறகு என்னை மேன் ஹேண்டில் பண்ணி உமன் ஹேண்டில் பண்ணி என் ஆடைகள்லாம் பிடிச்சி இந்த மாதிரி இழுத்து பிரச்சனை பண்ணி என் பேண்ட்டே அவுந்து போச்சுப்பா. என்னால் நடுத்தரில் நான் 1 மணி நேரம் கதறேன். இந்த மாதிரி நான் ஹைகோர்ட் அட்வொகேட்ப்பா, போலீஸ் டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி நான் பொதுமக்கள் எல்லாம் கூப்பிட்டு இது பண்ணுறேன். ஒரு இளைஞர் வந்தார், அவரும் நிறைய பேர் வந்தாங்க, திருத்தி விட்டாங்க. ஒரு இளைஞர் இறங்கி வந்து ஹைகோர்ட் அட்வொகேட்டுன்றாங்க, போலீஸ் டார்ச்சர்ன்றாங்க, என்ன பண்ணுறீங்க அந்த அம்மாவன் இறங்கி வந்து கேட்குறாரு. அவரையுமே கிளம்புன்னு அனுப்பி விட்டாங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் பிடிச்சி தள்ளி என்னை இந்த மாதிரியெல்லாம் சுற்று போட்டு பிடிச்சி தள்ளி என்னை ஆட்டோவில் ஏற்றி வீட்டுக்கு அனுப்புனாங்க. எனக்கு வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா ஆட்டோலேயே உட்காந்து தர்ணா பண்ணுவேன்னு சொல்லுதோ, ஆட்டோமேன் வேறு வழி இல்லாமல் இங்கே டிஜிபி ஆஃபீஸில் இறக்கி விட்டார். நான் டிஜிபி ஆஃபீஸில் கூட சொன்னேன், விட்டுட்டாருன்னு சொன்னேன். அவங்க இப்போ நார்மல் சுச்சுவேஷன் இல்லைம்மா, இப்போது நைட்டு நியூ இயரு, அதிகாரிகள் யாரும் இங்கே இல்லை. எல்லா ஸ்டேஷன்லேயும் அதிகாரிகள் இருக்காங்க. நியூ இயர்ன்றனால ஜனங்க சுற்றுவாங்கன்னு. பட் டிஜிபி ஆஃபீஸ் வாஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். அப்போ வெறிச்சோடி இருக்குது, யாரும் இல்லை. அப்போ நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஃபோன் மூலயமா தகவல் கொடுங்க, நான் வந்திருக்கேன்னு யாராவது இருந்தால் நான் பார்த்து சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா, இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுமா, நாங்கள் இது நார்மல் சுச்சுவேஷன் இல்லைன்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், எனக்கு ஒரு விஷயம் அப்நார்மலாக நடக்கும்போது என்னை வந்து நடு ரோட்டில் வந்து இவ்வளோ என்னை வந்து சித்திரவதை பண்ணி போலீஸ் அவமானப்படுத்தும் போது நான் ஆல் இண்டியா, இது என் மேலே விழுந்த அடி இல்லை, ஆல் இண்டியா தலித் சமாஜை நீங்கள் அடிக்கிறீங்க, தமிழ் முன்னேற்ற கழகம்னு அடிக்கிறீங்கன்னும் போது என்னுடைய தலித் சமூகத்து மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் இது, என்னுடைய தமிழ் இனத்து மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் இது. அப்போது நான் எப்படி வீட்டில் போய் நான் தூங்க முடியும்? வீட்டுக்கு எப்படி போக முடியும்? நான் அப்நார்மலாக ஒரு விஷயத்தை கடந்து வரும்போது நான் 3 மணிக்கு டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்து தான் ஆகணும். வந்து அப்போ கேட்லேயே அங்கே உட்காந்துட்டேன். அதிகாரிக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லி உட்காந்துட்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 4:30 மணிக்காக வந்து சொன்னார், நீங்கள் வீட்டுக்கு போங்களேன். இல்லைப்பா, வீட்டில் ஃபோன் பண்ணியிருக்கேன், வருவாங்க, எனக்கு என்னோடய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, நான் இங்கே உட்காந்துருக்கேன்றதுக்கு எனக்கு வீடியோ ஃபோட்டோ எவிடன்ஸ் வேணும் இல்லையா, வீட்டிலேருந்து வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் அதிகாரிங்களுக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு 6 மணிக்கு ஃபேமிலியிலேருந்து ஆட்கள் வந்த பிறகு நான் அவங்கக்கிட்டேருந்து வாங்கி ஏன்னா ஃபோன்லேருந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, அவங்களோட ஃபோனில் என்ன நானே செல்ஃபியாக டிஜிபி ஆஃபீஸில் நான் உட்காந்துருக்கிறது, அன்றைக்கி நடந்த சம்பவத்தை அந்த நிலையிலேயே பேசி வீடியோ எடுத்துகிட்டு எவிடன்ஸ் வேணுன்றதுக்காக செல்ஃப் எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி நேராக வீட்டுக்கு போனேன். ஸோ அப்டேட் என்ன, வீட்டுக்கு வந்து எழுந்திருக்கவே முடியல, உங்களுக்காக நான் எழுந்து வந்தேன். ஏன்னா இந்த போலீஸ் பண்ண இந்த அட்ராசிட்டியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஒன்று, தமிழ்நாடு போலீஸ் வந்து தமிழ்நாட்டு கையில் இல்லை, தமிழக காவல்துறை போர்ட்ஃபோலியோ மட்டும்தான் நம்மளுடைய தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் இருக்கே தவிர, தமிழ்நாடு போலீஸ் போர்ட்ஃபோலியோ இஸ் டோட்டலி ஹேண்டில்டு பை பிஜேபி, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், நரேந்திர மோடி ஆஃபீஸ். அதான் குற்றச்சாட்டாக இருக்குது. சட்டம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் தான் துஷ்பிரயோகப்படுத்துகிறீங்க.
சட்டம் கரெக்டாக தான் இருக்குது. சட்டம் கரெக்டாகலாம் நாங்கள் அதை பேசுவோம். அதே மாதிரி விவசாயிகள் அணி தலைவர் வந்து நாங்கள் வழக்கறிஞர்களாக வச்சுப்போம், விவசாயிகள்லாம் நாங்கள் ஒன்று திரட்டுவோம். அதாவது இந்த விஷயத்தை நம்மளை கைவிட சொல்கிறாங்க. நீங்கள் விவசாயிகள் ஒன்று திரண்டு போராட்டமே மேடம், என்ன மேடம் தவறு இருக்குது? நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து மேடம் வந்து முன்னு இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த விவசாயிகளுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து மூவ் பண்ணுறோம், மேடமோட நாங்கள் வரோம், மேடத்துக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கோம், என்ன பண்ணுறாங்க இந்த விஷயத்தில் இடி எஃப்ஐஆர் போடுறதுக்கு நாங்கள் வழக்கறிஞரோட கூட நிற்போம். இந்த விஷயத்தை நாங்கள் தானே வெளிக்கொண்டு வந்திருக்கோம். அப்போ இந்த விஷயத்துக்கு நாங்கள் கூட நிற்போம்னு அவங்க சொல்லலை. அவங்க தான் போராடவே வரேன்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இதை நாங்கள் கையில் எடுத்துப்போம். ஸோ இதை கையில் நம்மளை கைட்டு விட்டுட்டு உண்மையாக போராடுறவங்கள வந்து அப்புறப்படுத்துறதும், போலியாக போராடுறவங்களை முன்னிறுத்தும் போது என்ன செய்வாங்க, அந்த இஷ்யூவை டிஃப்யூஸ் பண்ணிட்டு வேறு மாதிரி. ஸோ இந்த விஷயத்தை வந்து டிஃப்யூஸ் பண்ணி விட்டுட்டு கிரைம் கண்டினியூஸ்ன்னு போயிடுவாங்க. குற்றம் தொடரும். இல்லை கரெக்ட், நமக்கு தேவை தீர்வா இல்லை நாம தான் செஞ்சோங்கிற அந்த ரெண்டுமே தேவை. நான் இதுக்காக இவ்வளோ முன்னிக்கிறேன்னு போது ரெண்டுமே தேவைன்ற நான் எனக்கு போய் சொல்லணும். அதாவது என்னன்னா இப்போ நீங்க வழக்கறிஞர் பிரவீனா முன்னெடுத்ததை எழுதுற பரீட்சைக்கு உங்களுக்கு ரிசல்ட் வரணுமா, வேற யாருக்காவது நீங்க தான் எழுதுனீங்க, ஆனால் வந்து மார்க் வந்து எவ்வளோ இருந்தாலும் அது ஃபெயிலோ பாஸோ வேற ஒருத்தருக்கு நாங்கள் போட்டுருவோம்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா? பரீட்சை இல்லை மேடம், இது சமூகத்திற்கான போராட்டம். இது போராட்டம் இல்லை, இது என்னுடைய உயிரை பணைய வச்சு நான் எனக்கு எவ்வளோ பெரிய டேமேஜஸ் இன்ஜுரியெல்லாம் எடுத்துட்டு நான் பண்ணுறேன். அந்த உறுதியாக நான் நிற்பேன்னு நான் என்ன நம்புகிறேன். வேற ஒருத்தவங்களை நான் எதுக்காக நம்பட்டோம்? அவங்களுக்கு உங்களை போலவே அதே எண்ணத்தோடு இருக்கக்கூடிய போராளிகள் மீது நம்பிக்கை. நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட்டிவா இருக்கேன்னா நான் என்ன செய்யணும், உங்களோட இணைந்து தான் போராடணும். இந்த மாதிரி வந்து இஷ்யூ கிராபிங் பண்ணக்கூடாது. இது எப்படின்னா அந்த இஷ்யூவே நம்ம கையிலேருந்து எடுத்துட்டு இவங்க வந்து அதை தப்பாக இது பண்ணுவாங்க. இஷ்யூவை கையில் எடுத்த பிறகு என்ன பண்ண முடியும், நம்மளால் அதுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? அதை இவங்க நூதனமாக பண்ணுறாங்க. இது வந்து வெளிப்படையாக பண்ணுறாங்கன்றதை விட நூதனமாக பண்ணும்போது அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கும் ஒரு அறிவு சக்தியை கடவுள் கொடுத்துருக்கும் போது தான் இதை புரிஞ்சுக்க முடியும். காமன் மேனுக்கு இது புரியாது. பொது பப்ளிக் வந்து என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, இது சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, அவங்க ஒரு பர்செப்ஷன். இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, நாளைக்கு புதிய தமிழகம் போராடக்கூடாது, நாளைக்கு பாமக புதிய தமிழகம் போராடட்டும், பாமக போராடட்டும், எல்லாரும் போராடட்டும், தலித்தோட மட்டும் சேர்ந்து போராடட்டும். இல்லை இப்போ அவங்க போராடவே கூடாதுன்றீங்களா? போராடக்கூடாதுன்னு யாருங்க சொல்ல முடியும்? நான் எப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் போராடட்டும். இப்போ நான் வந்து இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தேன்றதுனால அவங்கெல்லாம் போராடக்கூடாதுன்னு நான் சொல்ல. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் போராடட்டும், எல்லாருமே இணையட்டும். இது தேசிய போராட்டம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பிரஜையும் இந்த போராட்டத்துக்கு நான் அழைக்கிறேன். அது கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் நான் அழைக்கிறேன். அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த முறையான போராட்டம் அதை அகற்றிட்டு முறையில்லாத ஒரு போராட்டத்தை இவங்க வைப்பாங்கன்னா, அந்த முறையில்லாத போராட்டங்களை நடத்தி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நிற்குதுன்ற. மக்களுக்கான அரசியலை பண்ணாததோட விளைவு தான் இதுன்ற. இப்போ உங்களை எப்படி நம்பிட்டோம்? ஜெயலலிதா அவர்கள் படுகொலையை யாரும் கண்டித்து கேட்கல, இன்ன வரைக்கும் கேட்கல. தமிழ்நாட்டில் ஒரு எல்கேஜி குழந்தை காணாம போனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா இல்லையா? போலீஸ் நடவடிக்கை எடுக்கல. எம்எல்ஏட்ட போகிறேன், கவுன்சிலர்கிட்ட போகிறேன், எம்எல்ஏட்ட போகிறேன், எம்பிகிட்ட போகிறேன், கட்சித் தலைவர்கிட்ட போகிறேன், சிஎம் செல்லுக்கு அடிக்கிறேன், சிஎம் ஹெல்ப்லைனுக்கு அடிக்கிறேன். அம்மா ஹெல்ப்லைன்ஸ் போட்டாங்க இல்லைங்களா, சிஎம் செல்லுக்கு அடிக்கிறேன். பேசுகிறீங்களா? அந்த சிஎம்ஏ காணாம போனவங்களை என்ன பண்ணீங்க? இன்னைக்கு நீங்க வெளிப்படுத்திருக்கிற விஷயம் அப்படிங்கிறது தமிழக காவல்துறையே தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டுல இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி. என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து மேல்நிலை அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் இந்தியன் ரெவன்யூ ஆஃபீஸர்ஸும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த ஆஃபீஸர்ஸும் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. இல்லை, இதை ஒரு முறை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் ஒரு வள்ளுவக்கூடத்தில் ஒரு இடத்துல பேசும்போது நானே நேரில் கேட்டிருந்தேன். அப்போது கவரேஜ் பண்ணுறதுக்காக போகும்போது இது தமிழக காவல்துறையால் அமித்ஷா கட்டுப்பாட்டுடைய காவல்துறையான்றத மாதிரியான ஒரு வெளிப்படையான ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தார். தமிழக காவல்துறை மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், நட்டா, மோகன் பகவத் போன்ற பாஜக தலைவர்களின் கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. இங்கே வந்து பாஜக, அண்ணாமலை. அப்போ தமிழக அரசு, திமுக அரசு டம்மி. வெளிப்படையாக சொல்கிறேன். உங்கள் ஆளுங்கட்சி உங்கள் அமைச்சரை தூக்குறாங்க, மக்கள் பார்வை என்ன? எப்படி நம்பி அடுத்தது ஓட்டு போடுவாங்க?
இன்றைக்கி காலையில் பார்த்தேன், மிக சிறந்த அற்புத திட்டங்கள்லாம் ஸ்டாலின் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காருன்னு. அதாவது சீனியர் 10 அமைச்சர்களை தான் பாஜக டெல்லி குறி வச்சுருக்கான். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இவரே குறி வைக்கிறாரா இல்லை டெல்லி தான் குறி வைக்குதான்னு. ஏன்னா இவர் போடுற பிளான் சரியில்லை. 10 பாஜக 10 திமுக தலைவர்களை தான் பாஜக குறி வைக்குதான். இந்த 10 தலைவர்களையும் இவர் வந்து கட்சி பணிக்கு மக்கள் பணிக்கு அமைச்சிட்டு புதிய இளைஞர்களை கொண்டு வர போகிறாராம். நல்ல விஷயம் தானே இது. எப்படிங்க நாட்டில் வந்து அப்போது சீனியர்ஸ்க்கெல்லாம் விவரம் தெரியுன்றதுனால அவங்கள எடுத்துகிட்டு நீங்கள் இளைஞர்களை வந்து உள்ளே கூப்பிட்டு இது யாரை குறி வைக்கிறாங்க, எதுக்கு குறி வைக்கிறாங்கன்றது தெரியாமல், அடுத்து தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுதுன்றது தெரியாமல் இப்படியே பிளான் பண்ணிகிட்டு இருந்தா, என்னோடய முகநூலில் இன்னைக்கு காலையில் போட்டேன், திருந்தவே மாட்டார் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு. ஏன்னா இஸ் புட்டிங் பீப்புள் டவுன். மக்களை கீழே இறக்குறாரு, மக்களை அபாயத்துக்குள்ளே தள்ளுறாரு. அதுதான் பிரச்சனைங்க. ஸோ மக்களை காப்பாற்றி ஆகணும், மண்ணை காப்பாற்றி ஆகணும். மக்களையும் மண்ணையும் பிரச்சனையில் தள்ளிட்டு நான் வாழ்கிறேன்னா தப்பு இல்லை. அதை வந்து நடக்கக்கூடாது. அதுக்கு வந்து பாஜக வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வச்சுட்டு தான் இங்கே செயல்படுறாங்க. ஸோ தமிழக முதல்வர் சொல்வது போல் இங்கே எதுவுமே நடக்கலைன்றது தான் குற்றச்சாட்டு. இவங்க சமூக நீதின்னு ஒன்று பேசுகிறாங்க. அந்த சமூக நீதியை பேச்சோடு தானே இருக்குது, செயல்படுத்தவே முடியலையே. ஹீ இஸ் அண்டர் த ட்ராப் ஆஃப் பாஜக. திமுக இஸ் அண்டர் த ட்ராப் ஆஃப் பாஜக. சிங்கம்னாலும் சுற்றி வலை போட்டால் என்ன பண்ணும்? எலினா கூட கடிச்சு வந்துடும். பறவைனாலும் பறக்க முடியாது. பறவை பறக்கும், ஆனால் வலை போட்டால் என்ன பண்ண முடியும்? ஸோ பிஜேபியோட ட்ராப்பில் இன்றைக்கி வந்து தமிழக அரசு மாட்டிகிட்ருக்குன்றது தான் உண்மை. ஏன்னா தமிழக அரசு ஒரு 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 ஃப்ரீடத்தோடு இயங்க முடியும்னா, இது போன்ற காவல் நிலையத்தில் ஒரு பெண் வழக்கறிஞருக்கு இது போன்ற ஒரு பிரச்சனை வந்து நடக்க வாய்ப்பு இல்லை. இல்லை, பிஜேபி ட்ராப்பில் மாட்டிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன வாதத்துக்கே நான் சொல்கிறேன், சிங்கம் வலையில் மாட்டிக்கிச்சு, என்ன பண்ண முடியும்? அந்த வலையை போட்டவர்கள் பக்கத்துலேயே துப்பாக்கி வச்சுன்னு நிற்கிறாங்க. அப்போ யாரும் போய் அந்த வலையை ரிமூவ் பண்ண முடியாது. அந்த குற்றவாளிகள், வலை போட்ட குற்றவாளிகள் கண்ணை வச்சுட்டு பக்கத்துலேயே நிற்கிறாங்க பாருங்கள். இவங்களை அப்புறப்படுத்தினாதான், இந்த கயவர்களை தீயவர்களை அப்புறப்படுத்தினால்தான் இந்த மக்கள் பவரில் போய் இந்த வலையை எடுத்துட்டு நம்ம வந்து தமிழ்நாடு சிங்கம்னு நான் சொல்கிறது தமிழக அரசு. ஓகே, தமிழக அரசை சொல்கிறீங்க? தமிழக அரசு, கவர்னன்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் சிங்கம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதை வந்து இவங்க வந்து வலை போட்டு பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த தீயவர்களை நம்ம அப்புறப்படுத்தாமல், மக்களுக்கு எதிரான ஆட்சியை நம்ம அப்புறப்படுத்தாமல், பாஜக ஆட்சி மக்களுக்கு எதிரான ஆட்சி, அதில் சந்தேகமே இல்லை, அதை அப்புறப்படுத்தாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இப்போ ஜெயலலிதா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதும் வந்து தமிழக அரசு படுகொலை செய்யப்பட்டது. ஜெயலலிதா என்ன தனி ஆளாக இருந்தால் நம்ம அது எதுக்கு பேச போகிறோம்? நாட்டில் எத்தனையோ பேர் சாகுறாங்க, நீங்கள் நானும் அதை பேசிகிட்டா இருக்கோம். தமிழக முதல்வர் படுகொலை செய்யப்பட்டதா அது பேசிகிட்ருக்கோம். அடுத்து டார்கெட் யார் யாரை வைப்பாங்க, எப்படி வைப்பாங்க? இப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அப்போ நம்ம அதை பற்றி யோசிக்கணும்ல. நான் வந்து கருணாநிதி அவர்களும் படுகொலை செய்யப்பட்டாருன்ற ஒரு உண்மையை நான் வெளியிட்டிருக்கேன் ஒரு கட்டுரையில். இங்கே கழுத்தில் ரத்த நாளம் போகுது இல்லைங்களா பிரெயினுக்கு, டாக்டராக இருக்கிறதுனால அதை என்னால் வெளிக்கொண்டு வர முடியுது. அந்த ரத்த நாளம் 100% டயமீட்டர் இருக்குன்னா, அந்த டயமீட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, 40% சுருக்கிடுறாங்க. நம்ம செயற்கையாக யாராவது பண்ணுவாங்களா மேடம்? அவ்வளோ பெரிய மருத்துவமனை கேளுங்க, அவ்வளவு இத்தனைக்கும் வந்து சிஎம். நான் குற்றச்சாட்டு எப்படி வைக்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த டயமீட்டரை சுருக்கும் போது 30% 40% பிளட்டு தான் மேலே பிரெயினுக்கு போகும். அப்படி போகும்போது அவர் ஒரு வயசு 2 வயசு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவார் அந்த பர்சன். அது இயற்கையான ஒரு விஷயம், வயதின் மூப்பின் காரணமாக நீங்கள் செயற்கையாக பண்ணுறாங்க. மெடிக்கலாக நான் சொல்கிறேங்க, கிளினிக்கல் ஃபீச்சர்ஸை வச்சு சொல்கிறேன். இப்படி ஒரு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இருந்தால் அது கழுத்தில் இருக்க ரத்த நாளத்தை சுருக்கும் போது தான் ஆகும்.
இயற்கையாக வந்து வயசாயிடுச்சுன்றனால ரத்த நாளம் சுருங்காது. இங்கே தான் பாயிண்ட். வயது மூப்பில் தசைகள் ஸ்கின்னு சுருக்கம் ஏற்படும், தோல் தசைகள் தளர்வு ஏற்படும், எலும்பு தேயும். இரத்த நாளங்கள் வந்து என்ன ஆகும்னா இருக்கிற எலாஸ்டிசிட்டி grip-ஆ இருக்கிறது இன்னும் கொஞ்சம் விரிவடையுமே தவிர சுருங்காது. சுருங்கினால் மட்டுமே அந்த பிளட் வெசல் மேலே பிளட்டு போகாமல் அது வந்து வெறுமை, அதாவது பிரெயினோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸு நம்ம உணர்வு திறன்லாம் வந்து போயிட்டு, அவர் திராவிடமாக பேசுகிற தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு அப்படின்னு இவ்வளோ நாள் நாங்கள் இப்போ திராவிடம் பேசுனீங்கல்ல, இப்போ வந்து நீங்கள் குழந்த மாதிரி கிரிக்கெட் பேட் வச்சு விளையாடுற வைக்கிறது, திராவிடத்தை கேலி கூத்தாக்குவது தான் பாஜக ஆர்எஸ்எஸுடைய சதி திட்டம். நீங்கள் வந்து நல்லா இருக்கும்போது ஒன்று பண்ணுறீங்க, கெப்பாசிட்டி இருக்கும்போது, கெப்பாசிட்டி குறையும் போது உங்களை நாங்கள் முடிக்கிறது தான் எங்கள் வேலைன்றது தான் ஆர்எஸ்எஸ்ஸே. இது எத்தனை தலைவர்களுக்கு நாட்டில் நடந்திருக்குன்னு லிஸ்ட்டே வச்சுருக்கேன். நிச்சயம் அதை பற்றி தனியாக ஒரு வாரம் பேசலாம். எங்களுக்காக உங்களுடைய வருகையும் கருத்து மிக்க நன்றி. நன்றி.